Praise the Lord. Hallelujah. சந்தோஷமா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தர் தந்த இந்த இரண்டாவது மாதத்தின் முதல் கர்த்தருடைய நாளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்த 2 மாதங்களாக கர்த்தர் நம்மை வழிநடத்தி வந்த எல்லா பாதைகளுக்காக கர்த்தரை நான் இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இத்தனை பேருக்கு இந்த 2 மாதமாக ஆண்டவர் நல்லவராய் இருந்தார். பிரைஸ் தி லார்ட். நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் சுத்த இருதயம் உள்ளவர்களாக இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். ஆகவே நாம ஆண்டவர் மிகவும் நல்லவர், அவரிடத்துல எந்த தீமையும் இல்லை. ஆகவே அவர் தொடர்ந்து இந்த மாதத்திலேயும் கர்த்தர் நமக்கு நல்லவராகவே இருப்பார். பிரைஸ் தி லார்ட். தொடர்ந்து இந்த காலை வேளை நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் சிந்திக்க இருக்கிறோம். அதற்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் காண்பிக்கும்படி விரும்புகிறேன். இந்த 3வது மாதத்துல இந்த வார்த்தை எப்போதும் நீங்கள் நினைவு கூறும்படி நான் கேட்கிறேன். 91வது சங்கீதம் 14வது வசனத்தின் பிற்பகுதியை நான் உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். 91ஆம் சங்கீதம் 14வது வசனத்தின் 2வது பகுதி. என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். எல்லாரும் சேர்ந்து அந்த வார்த்தையை வாசிக்கலாமா? என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். ஆண்டவருடைய நாமத்தை அறிந்திருந்தால் போதுமா? ஆண்டவர் எங்க வைக்கிறாராம்? உயர்ந்த அடைக்கலம். அடைக்கலம் என்றால் நம்ம அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் நமக்கு ஒருவேளை தெரியாம இருக்கலாம். சங்கீதக்காரன் ஆண்டவரை பார்த்து நீரே என்னுடைய கேடகம், நீரே என்னுடைய அடைக்கலம், நீரே என்னுடைய நம்பிக்கை என்றெல்லாம் அதிகமாய் சொல்லுவார். நீரே என்னுடைய துருகம் என்றெல்லாம் சொல்லுவார். அடைக்கலம் என்றால் ஒரு பெரிய சத்துரு நம்மை துரத்தி கொண்டு வரும்போது அந்த சத்துருவை காட்டிலும் வல்லமையும் அதிகாரத்தை உடைய ஒருவருடைய சமூகத்திலே ஒருவருடைய நிழலிலே நாம் போய் தங்குவோம் என்றால் அதுதான் அடைக்கலம். பிரைஸ் தி லார்ட். ஆமா, நம்மை இந்த உலகத்துல அநேக போராட்டங்கள், அநேக பிரச்சனைகள், அநேக தேவைகள், அநேக சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய வேதனைப்படுத்தலாம், நம்முடைய பயமுறுத்தலாம். ஆனால் ஒரு மனிதன் தேவனை அறிகிற அறிவிலே வளரும் போது அவன் அந்த அடைக்கலத்துக்குள் கர்த்தர் என்ன செய்கிறார்? வைத்து அவனை பாதுகாக்கிறவராய். அதான் இங்க சொல்கிறார், அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். உயர்ந்த அடைக்கலத்துல யாரும் நம்ம ஒன்னும் டிஸ்டர்பே என்ன செய்ய முடியாது, பண்ணவே முடியாது. அந்த பெரிய அடைக்கலத்திலே வைத்து, அதுக்கு ஒரே ஒரு காரியம், நாம் தேவனை அறிந்து கொண்டே இருக்க வேண்டும். நான் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை தொடர்ந்து அவரை என்ன செஞ்சுட்டே இருக்கணும், நானு அறியணும். வேற ஒன்றும் இல்லை. இன்னைக்கு பாருங்க, உலகத்துல அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆமா, புதிய புதிய காரியங்கள் வந்து கொண்டே இருக்குது. மனிதர்கள் புதிய காரியங்களை என்ன செஞ்சுட்டே இருக்காங்க. எவ்வளவு அதிகமாய் கற்றிருக்கிறார்களோ அவ்வளவு நன்மைகளை அவர்கள் இந்த உலகத்தில் பெற்றுக் கொள்ளுகிறார்கள். அவங்க வேலை செய்யறாங்க, அவங்களுடைய அறிவை பார்த்து, அவருடைய புத்தியை, அவருடைய புரிதலை பார்த்து அநேக காரியங்கள் அவளுக்கு நன்மையாக கிடைக்கிறது. அதே போல ஒரு ஆவிக்குரியவன் தேவனை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படும் போது தேவன் அவனை உயர்ந்த அடைக்கலத்திற்குள்ளாக வைத்திருக்கார். இந்த மார்ச் மாதம் எவ்வளவு அதிகமாக தேவனை அறிய முடியுமோ அவ்வளவு அதிகமா என்ன செய்யுங்க, அறிய முயற்சி செய்யுங்கள். நாம பிரயாசம் பண்ணணும். இன்னும் நான் உண்மை, அதான் ஃபாதர் பாடுறார், இன்னும் உண்மை நான் அறியணுமே. ஆண்டவர் அறிந்தா போதும் அவரோடு கூட நெருங்கி நாம் ஜீவிக்கிறவர்களாக மாறுவோம். அந்த சரணத்தை பாடலாமா? எப்படிங்க? இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டே சேரணுமே. கண்களை மூடி, இன்னும் கிட்டே சேரணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டே சேர, இன்னும் கிட்டே. உண்மையாய் கடைசியா ஆண்டவரை பார்த்து இன்னும் உம்மை அறிய
சேரணும் பிரசன்னம் தேவ பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். Praise the Lord. Hallelujah. பேதுரு தேவனை அறிகிற அறிவினால் உண்டாகிற ஆசீர்வாதத்தை குறித்து சொல்லும் போது தன்னுடைய இரண்டாவது நிருபத்துல 2 பேதுருவின் நிருபம் 1வது அதிகாரத்திலே 3வது வசனத்துல இப்படி சொல்லுகிறார். அங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், அவரை அறிகிற அறிவினாலே உயர்ந்த அடைக்கலத்தை தேவன் நம்மை வைக்கிறாராம். இங்கே 3வது வசனத்தை இப்படி படிக்கிறோம், தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே. எல்லாரும் அந்த அடுத்த பகுதியை வாசிக்கலாம் சேர்ந்து. ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளதும் அன்றி. அப்போ ஆண்டவரை அறிகிற அறிவினாலே நாம் நிரப்பப்படும் போது, தினந்தோறும் அவரை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படும் போது 2 காரியங்களை இங்கே சொல்லுகிறார். இந்த ஜீவனுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுக்கிறாராம். தேவனை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும், அடுத்தது தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் தேவன் தருகிறார். பெரிய அடைக்கலத்துல வைக்கிறாரு. இந்த ஜீவனுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கர்த்தர் தருகிறார். 3வதாக தேவ பக்திக்கு வேண்டிய எல்லா காரியம். தேவனை அறிய அறிய தேவன் மேல ஒரு பக்தி என்ன செய்யும் வரும். தேவனை அறியலன்னா அந்த பக்தி என்ன செய்யாது, வராது. இன்னைக்கு அநேக தேவனை அறிய வேண்டிய பிரகாரம் அறியாததினாலே தேவனை பற்றிய பக்தி அற்றவர்களாக இருக்கிறார். அவன் இந்த காலை வேளை தேவனை அறிகிற அறிவிலே நாம் வளரப்போகிறோம். இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தமே அதான். என்னை அவன் அறிந்திருக்கிறபடியினாலே நான் அவனை எங்க வைப்பேன், உயர்ந்த அடைக்கலத்துல வைத்து இந்த ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் நான் அவனுக்கு தந்தருவேன். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் சொல்றாரு, என்ன செய்யணும், நீ என்னை அறிகிற அறிவிலே வளரணும். பவுல் அதான் சொல்றாரு, அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக இந்த உலகத்தின் காரியங்களை குப்பையாக நான் எண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார். ஆகவே எல்லாவற்றுக்கும் மேலாக தினந்தோறும் தேவனை அறிகிற அறிவை நாம் வரணும். எப்படி தேவனை அறிகிற அறிவுனா, வேதத்தில் அவரை என்ன செய்யணும், தேடணும். அவரை ஆராய்ந்து பாருங்கள், என்னை குறித்து இதுல என்ன செய்திருக்கிறது, எழுதி இருக்கிறது. ஆண்டவரை தேடுங்க, ஆண்டவரை ஆராய்ச்சி செய்யுங்க. வேதத்தை வாசியுங்கள் என்று சொல்ல, வேதத்தை என்ன செய்யலாம், ஆராய்ந்து பாருங்கள் என்று சொல்லுகிறார். ஆகவே ஆராய்ந்து பார்க்க வேண்டியுள்ளார். இன்றைக்கு கூட நாம் இந்த தேவனை ஆராய்ந்து படிக்க போகிறோம். அவரை அறிகிற அறிவினால் நாம் இன்றைக்கு இன்னும் கொஞ்சம் நிரம்பி நாம கடந்து செல்ல போகிறோம். அப்பதான் இந்த அடைக்கலமும் ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். கடந்த வாரத்துல நான் சொன்னது போல இன்றையிலிருந்து ஆதியாகமம் புத்தகம் 1வது அதிகாரத்திலிருந்து 11வது அதிகாரம் வரைக்கும் உள்ள வேத பகுதிகளிலிருந்து நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை சிந்திக்க போகிறோம். ஏற்கனவே 12வது அதிகாரத்திலிருந்து 50வது அதிகாரம் வரைக்கும் ஒரு பெரிய ஜேர்னி, ஒரு பெரிய பிரயாணத்தை நாம் செய்திருக்கிறோம் ஆதியாகமம் புத்தகத்திலே. அதே போல இந்த 1வது அதிகாரத்திலிருந்து 11வது அதிகாரம் வரைக்கும் உள்ள பகுதிகளை வரும் காலங்களிலே கர்த்தருக்கு சித்தமானால், கர்த்தர் அனுமதிப்பார் என்றால் நாம் அதை தொடர்ந்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். ஆகவே நாம் இப்போ வேதாகமத்தின் முதல் பக்கத்தை நாம் எடுத்துக்கொள்ள போகிறோம். வேதாகம் எல்லாருக்கும் இது தெரிந்த ஒரு வேத பகுதி, பல முறை வாசித்த வேத பகுதி, எனக்கு நல்லா தெரியும். ஆனா இந்த காலை வேளையில ஆண்டவர் என்னுடைய கண்களை இன்னும் கொஞ்சம் திறந்தார். நேற்றைய தினத்துல இந்த வேத பகுதியிலிருந்து நான் யோசித்து பார்த்தேன். இந்த வேதம் முழுவதும் தேவனை பற்றிய அநேக காரியங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் நேற்றைய தினத்துல ஆண்டவர் என் கண்களை திறந்த போது மற்ற எல்லா பகுதிகளிலும் தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி இருக்கிறது. அவருடைய வல்லமை, அவருடைய மகத்துவம், அவருடைய கிரியைகள் எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி இருக்கிறது. ஆனால் இந்த 1வது அதிகாரத்துல எல்லா இடத்திலும் வெளிப்பட்டதை காட்டிலும் அதிகமான அவருடைய வல்லமை, அவருடைய ஞானம், அவருடைய அறிவு, இன்னும் சொல்லணும் அவருடைய இறையாண்மை, இவைகள் எல்லாம் அதிகமாக இருக்கின்ற ஒரு இடம்னா இந்த 1 அதிகாரம் தான். ஒரு சொல்லுவோமா? ஆமா, சாதாரண இதை நான் இந்த நிலையிலே இந்த செய்தியை நீங்கள் கேட்கும்படி கேட்கிறேன். நம்முடைய தேவன் எவ்வளவு பெரிய, நாம் ஆராதிக்கிறது மனிதர்களால் செய்யப்பட்ட ஒரு விக்கிரகம் அல்ல. அவர் எப்படிப்பட்டவர் என்பதை மோசே
இந்த முதலாவது அதிகாரத்துல எடுத்து படித்த உடனே உண்மையா கருத்தா ஒரு மனிதன் இந்த அதிகாரத்துல தேவன் எப்படிப்பட்டவர் என்று பார்ப்பான் என்றால், அதுக்கப்புறம் அவன் வாழ்க்கையே மாறிடும். நிச்சயமா இந்த செய்தி முடியும் போது நிச்சயமா நம்ம வாழ்க்கையெல்லாம் என்ன செய்யணும், நம் எவ்வளவு பெரிய தேவனை நாம் ஆராதிக்கிறோம் என்பது இந்த அதிகாரம் வெளிப்படுத்துகிறது. தேவன் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு ஞானம் உள்ளவர், எவ்வளவு வல்லமை படைத்தவர் என்பதை இந்த அதிகாரத்தை மோசே ரொம்ப அற்புதமாக விளக்கி இருக்கிறதை நான் பார்த்தேன். என்னோடு கூட முதலாவது வசனத்துக்கு நேராக கடந்து வரும்படி நான் கேட்கிறேன். இன்றைக்கு செய்தியின் தலைப்பை சர்வ வல்லமையுள்ள தேவன். இந்த முதலாவது அதிகாரத்துக்கு சர்வ வல்லமை உடைய தேவன் சொல்ல முடியுமான்னு தெரியல. அதுக்கு இன்னொரு பேர் கொடுக்குறாங்க, இறையாண்மை உள்ள தேவன். இறையாண்மை, சாவரின் காட், இறையாண்மை உள்ள தேவன். எல்லா அதிகாரமும் எல்லா வல்லமையும் எதை வேண்டுமென்றாலும் எப்பொழுது வேண்டுமென்றாலும் யாருடைய உதவியின்றி அவரால் செய்ய முடியும். பெரிய தேவன் அவர். ஆகவே அவருடைய மகத்துவத்தை, அவருடைய மகிமையை, அவருடைய வல்லமையை நாம் இந்த அதிகாரத்தில் நாம் படிக்க போகிறோம். இந்த அதிகாரத்துல நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த பிரபஞ்சத்தை தேவன் எவ்வாறு சிருஷ்டித்தார் என்பதை குறித்து இந்த அதிகாரம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. எல்லாரும் சேர்ந்து முதல் வசனத்தை வாசிப்போமா? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் என்ன செய்தாராம்? சிருஷ்டித்தார். எல்லாருக்கும் தெரியும். சின்ன பிள்ளைங்களுக்கு ஃபர்ஸ்ட் வசனம் சொல்லி கொடுக்கும் போது இதுதான் சொல்லுவாங்க, ஒன்று கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார்னு சொல்லி கொடுப்பாங்க. அடுத்தது ஆதியிலே தேவன் என்னங்க மறந்துட்டீங்களா? எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று நாம் படிக்கிறோம். ஆதியிலே, ஆரம்பத்திலே ஆண்டவர் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். அப்போ ஆண்டவர் தான் இந்த வானங்களையும் பூமியும் என்ன செய்தார்? சிருஷ்டித்தார் என்று படிக்கிறோம். இந்த மோசே 90வது சங்கீதத்துல சொல்லுகிறார், ஆண்டவர் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்ததை பற்றி தான் இந்த முதல் அதிகாரம் சொல்லுகிறது. 90ஆம் சங்கீதத்திலே முதல் 2 வசனத்தை இப்படி படிக்கிறோம், ஆண்டவரே தேவரீர் தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர், பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அனாதியாய் என்றென்றைக்கும். ஆமா, இந்த உலகத்தை உருவாக்கும் முன்னும் நீரே அனாதியாய் என்றென்றைக்கும். அப்போ இந்த உலகத்தை தேவன் சிருஷ்டிப்பதற்கு முன்பதாகவே தேவன் இருக்கிறார். அவருடைய துவக்கத்தை குறித்து வேதம் சொல்லவில்லை. அவர் எப்படிப்பட்டவராம்? அவர் அனாதியாய் என்றென்றைக்கும் தேவனாக அவர் என்ன செய்கிறார்? இருக்கிறார். அதுக்குதான் ஆண்டவரை குறித்து நம்ம பாடும்போது நம்ம பாடினோம், நித்தியரே உம்மை ஆராதிக்கிறோம் என்று பாடினோம். நித்தியமானவராய் இருக்கிறார். அவர் துவக்கமும் முடிவும் அற்றவராக இருக்கிறார். மனிதர்களாகிய நமக்கு துவக்கம் இருக்கிறது, ஆனால் தேவனுக்கு துவக்கம் இல்லை. அவர் அனாதியாய் என்றென்றைக்கும். ஏதோ ஒரு குறிப்பிட்ட காலத்திலே அவர் தேவனாய் மாத்திரம் இல்ல, அனாதியாய் என்றென்றைக்கும் அவர் எப்படி இருக்கிறாராம்? ஆமா, அவர் 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 இருக்கிறவர், நித்தியமானவராக இருக்கிறார். ஆகவே தேவன் எப்படிப்பட்டவர் என்றால் அவர் நித்தியமானவராக இருக்கிறார். அவர் துவக்கமும் முடிவும் இல்லாதவராக அவர் காணப்படுகிறார். இன்னொரு வார்த்தை கூட ஒரு இடத்துல இருந்து நான் எழுதிட்டு வந்தேன், அவர் தன்னிறைவு பெற்றவராக இருக்கிறார். செல்ஃப் சபிஷியன்டான ஒரு தேவன். தன்னிறைவு, எதையே செய்ய வேண்டும் என்றாலும் யாருடைய அசிஸ்டன்ஸும் அவருக்கு என்ன செய்யல, தேவையே இல்லை. நாம தனியா வாழ முடியாதுங்க. நான் சொல்லலாம், நான் தனியா வாழ்ந்து காட்டுறேன்னு. ஆனா ஒரு மனிதன் தனியா என்ன செய்ய முடியாது, மற்றவருடைய உதவி இல்லாமல் நம்ம இந்த பூமியில வாழவே முடியாது. ஆனால் தேவன் அப்படி அல்ல. ஒன்றுமே சிருஷ்டிக்காததற்கு, மனிதனை உருவாக்குவதற்கு முன்பதாகவே அவர் தன்னிறைவு பெற்றவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, தேவன் தன்னிறைவு பெற்றவராக இருக்கிறார். ஒவ்வொரு அவருடைய குணாதிசயத்தையும் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆகவேதான் அவர் வசனம் சொல்கிறது, ஆதியிலே தேவன் என்ன செய்தாராம்? இந்த பிரபஞ்சத்தை, வானங்களையும் பூமியையும் என்ன செய்தார்? சிருஷ்டித்தார். தேவன் என்று சொல்லப்பட்டது. நீங்கள் புரிந்து கொள்வதற்காக இன்னும் கொஞ்சம் இந்த தேவன் என்ற வார்த்தையை நான் விளக்க விரும்புகிறேன். தேவன் என்ற வார்த்தைக்கு எபிரேய மொழியில ஏலோகிம் என்கின்ற ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஏலோகிம் என்கின்ற அந்த வார்த்தை ப்ளூரல் நவுனாக காணப்படுகிறது. அப்படி என்னென்றால் பன்மையிலே ஒன்றுக்கும் மேற்பட்ட நபர்கள் உள்ளடக்கிய ஒரு வார்த்தை தான் ஏலோகிம் என்ற வார்த்தையாக சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் இந்த முதல் வசனத்திலேயே தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை இந்த முதல் வசனம் சொல்லுகிறது என்றால், அவர் பிதா, குமாரன்,
பரிசுத்தாவியாகிய திருத்துவ தேவனாக அவர் என்ன செய்கிறார், காணப்படுகிறார். அப்ப சிருஷ்டிப்புல இந்த திருத்துவம் முதல் வசனத்திலேயே என்ன செய்கிறது, வெளிப்படுகிறதாக இருக்கிறது. தேவன் என்ற வார்த்தையில அதை 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 சொல்லும்படியாக 3 வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன். முதலாவதாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 24வது வசனத்துல பேதுரு அதை ரொம்ப அற்புதமாக சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 4:24, அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு, இங்கே பிதாவாகிய தேவனை குறித்து அவர் சொல்லுகிறார் என்னென்றால், கர்த்தாவே நீர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவை உள்ள யாவையும். அப்போ இந்த சிருஷ்டிப்புல யார் இருக்கா, பிதாவாகிய தேவன். அங்க ஏலோகிம் என்ற ஒரு பதம் சொல்லப்பட்டிருந்தாலும் இங்கே குறிப்பிட்டு அதை பிரித்து சொல்லுகிறார்கள். கர்த்தாவே நீர் வானங்களையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள யாவையும் உண்டாக்கின தேவனா இருக்கிறார். பிதா இந்த சிருஷ்டிப்புல செயல்பட்டு இருக்கிறார். 2வது வசனம், யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1-3 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், யோவான் 1:1-3 வசனங்கள். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். இப்ப சொல்றாரு, சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் அப்போ சிருஷ்டிப்புல யார் இருக்கா, வார்த்தையாகிய கிறிஸ்து என்ன செய்திருக்கிறார், வெளிப்பட்டிருக்கிறார். 3வதாக பரிசுத்த ஆவியானவரை குறித்து இங்க படிக்கிறோம். இந்த ஆதியாகமம் 1:2 பாருங்க, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் என்ன செய்து கொண்டிருந்தாராம், அசைவாடி கொண்டிருந்தார். அப்ப சிருஷ்டிப்புல யார் இருக்கா, ஆவியானவர் இருக்கின்றார். அதை 104ஆம் சங்கீதம் 30வது வசனத்தை சங்கீதக்காரன் ரொம்ப அழகா சொல்றாரு. 104ஆம் சங்கீதம் 30வது வசனம், நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும் போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும், நீர் பூமியின் ரூபத்தையும் புதிதா. அப்போ ஆண்டவர் எதை அனுப்பி சிருஷ்டிக்கிறாராம், நீர் உமது ஆவியை அனுப்பும் போது என்று நாம் படிக்கிறோம். ஆகவே இந்த சிருஷ்டிப்புல தேவன் என்ற வார்த்தை, அப்போ இந்த உலகங்களை உருவாக்கும் முன்னமே தேவன் என்ன செய்கிறார், இருக்கிறார். அவர் தன்னிறைவு பெற்ற தேவன். ஆமா, அவர் தன்னிச்சையாக எல்லாவற்றையும் செயல்படுக அவரால் முடியும். இந்த தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்றால், அவர் ஒரு நபர் தான், அந்த 3 நிலைகளிலே அவர் தம்மை வெளிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அவர் பிதா, குமாரன், பரிசுத்தாவியாகிய திருத்துவ நிலையிலே அவர் வெளிப்படுகிறார். சரி இருக்கட்டும். இந்த முதல் வசனத்துல நான் சொல்லுகிற காரியம், தேவன் வானங்களையும் பூமியையும் என்ன செய்தாராம், சிருஷ்டித்தார். தமிழ்ல வானத்தையும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, ஆங்கிலத்துல படிச்சா வானங்களையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இருக்கட்டும். சரி, எப்படி இதை உண்டாக்கினார் பாருங்க. இந்த புல்பீட் இருக்கிறது, நாம எப்படி உண்டாக்குவோம் என்றால், இதுக்கு மரங்கள் இருந்தது, அந்த மரங்களை எல்லாம் வெட்டி அதை கொண்டு வந்து ஒரு ஆசாரிகிட்ட கொடுத்து இதை என்ன செய்திருக்கிறோம், நாம் செய்திருக்கிறோம். ஆனால் தேவன் எப்படி இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கினார் என்றால், எபிரேயர் எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை பாருங்கள். எபிரேயர் 11:3, விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் எதுல உண்டாக்குனாரா? அப்ப வார்த்தைக்கு எவ்வளவு பாருங்க, ஒன்றிலிருந்து இன்னொன்று என்ன செய்கிறது, உருவாகிறது என்று நமக்கு தெரியும். ஆனால் வார்த்தை எவ்வளவு வல்லமை உடையது பாருங்க. இப்ப தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை குறித்து படிக்கிறோம். அவருடைய வார்த்தையினால் இந்த உலகங்களை தேவன் என்ன செய்தார், உண்டான். இவ்விதமாய் காணப்படுகிறவர்கள் தோன்றப்படைவுகளால் உண்டாகவில்லை என்று அறிந்திருக்கிறோம். அப்ப தேவன் எப்படி இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கினார் என்றால், ஒரு வேர்டு சொன்னார், ஒரு வார்த்தை சொன்னார், இந்த பிரபஞ்சமே என்ன செய்தது. ஒரு அல்லே சொல்லுவோமா? எவ்வளவு பெரிய தேவனை நாம் ஆராதிக்கிறோம். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. நம்மால் ஒன்றிலிருந்து இன்னொன்றை உருவாக்க முடியும், ஆனால் ஒன்றுமில்லாமலிருந்து தமது வார்த்தையினால் நாம் காண்கின்ற இந்த பிரபஞ்சத்தை தேவன் என்ன செய்திருக்கிறார், இந்த புரிதல் நமக்கு இருந்தா, நம்ம தேவன் எவ்வளவு பெரியவர் என்ற அந்த புரிதல் இருந்தா, நிச்சயமா நான் சொல்லுகிறேன், எதற்கும் நம்ம உலகத்துல என்ன செய்ய மாட்டோம், பயப்பட மாட்டோம். சவுலும் அவனுடைய ஜனங்களும் கோலியாத்துக்காக என்ன செய்தாங்க, பயந்து நடுங்கிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் தாவீதுக்கு தெரியும், நான் ஆராதிக்கிற தேவன் எவ்வளவு பெரியவர். ஆகவே அவன் சொல்றான், இந்த விருத்த சேதனம் இல்லாத இந்த நபர் இன்றைக்கு அநேகருக்கு உலகத்தை குறித்து, பிரச்சனைகளை குறித்து, அவர்கள் எதிர்கொள்ளுகிற சூழ்நிலைகளை குறித்து பயம் வருகிறதற்கு காரணம் என்னன்னா, தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை அறியாததுனால. அந்த தேவனை என்னுடைய அடைக்கலமாக நான் வைத்திருக்கிறேன், என்னுடைய தேவனாக நான் அவரை என்ன செய்திருக்கிறேன், வைத்திருக்கிறேன். அப்ப நம்ம பயப்படுவோமா? பெரிய ஒரு அதிகாரி உங்களுக்கு ரொம்ப பழக்கமானவர் அப்படின்னா
நீங்க ஏதாவது பிரச்சனை என்ன செய்வீங்க? நீங்க பயப்பட மாட்டீங்க, உடனே யார்கிட்ட போவீங்க? அவர்கிட்ட. அதுபோல இந்த பிரபஞ்சத்தை தமது வார்த்தையினால் படைத்த தேவன், அல்லேலூயா, அவர் நமக்கு அடைக்கலமாக என்ன செய்கிறார்? இருக்கின்றார். ஆகவே உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே ஆண்டவர் என்ன செய்தாராம்? படைத்தார் என்று சொல்லி. ஒரு முறை அவர் இந்த பூமியிலே அவர் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது சீஷர்களோடு கூட பெத்தானியாவிலிருந்து எருசலேமுக்கு என்ன செய்யறாரு? போயிட்டு இருக்காரு. அவருக்கு பசி உண்டாயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கு. அவருக்கு பசி உண்டாயிட்டு உடனே அங்க ஒரு அத்திமரம் இலைகளால் இருந்ததுதான். ரொம்ப செழிப்பா இருக்கிற ஒரு அத்திமரத்தை பார்த்து, மத்தேயு 21:19 இருந்து அது இருக்கிறது பாருங்க. உடனே அங்க போற ஒரு அத்திமரத்தை கண்டு 21:19 இருந்து அத்திமரத்தை கண்டு அதனிடத்திற்கு போய் அதுல இலைகளை அன்றி வேறொன்றையும் காணாமல் இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனி உண்டாக இருக்க கடவது என்றார். உடனே அத்திமரம், எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க, உடனே அத்திமரம் என்ன செய்துதான்? பட்டு போயிற்று. அப்போ அந்த வார்த்தையினாலே சிருஷ்டிக்கவும் முடியும், அந்த வார்த்தையினாலே அழிக்கவும் முடியும். சீஷர்கள் அதை குறித்து ரொம்ப ஆச்சரியப்பட்டார். அதனாலதான் நாவின் அதிகாரத்திலே ஜீவனும் மரணமும் இருக்கு. நம்ம வாயில கூட அது இருக்கு. அதான் சிலர் சொல்றாங்க, டேய் வாய வைக்காதடா அப்படின்னு சொல்றாங்கல்ல, நீ சொல்லாத அப்படி அப்படின்னு சொல்றாங்க. அதுபோல மனிதர்களுக்கு கூட அந்த கெப்பாசிட்டி கொடுத்திருக்கிறார். அதனால்தான் கீழே நீங்க படிச்சு உடனே சீஷர்கள் அதை குறித்து என்ன செய்தாங்களாம்? ஆச்சரியப்பட்டார்கள். இந்த அத்திமரம் எத்தனை சீக்கிரமாய் பட்டு போயிட்டு என்று சொல்லி ஆச்சரியப்பட. உடனே ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தால் இந்த அத்திமரத்திற்கு செய்ததை நீங்கள் செய்வதும் அல்லாமல் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் அப்படி ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லிவிட்டு ரொம்ப அற்புதமா சொல்றாரு. மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். ஒரு சுகமா அந்த வார்த்தை பாருங்க எப்படி இருக்கு. தேவன் விசுவாசத்தோடு கூட அவர் வானத்தையும் பூமியும் உண்டாக கடவுது என்று சொன்னார். அது உடனே என்ன செய்தது? உண்டாய். அதே போல அதே தேவன் மேல விசுவாசம் நம்ம வைத்து தேவனிடத்துல ஜெபத்துல எவைகளை கேட்கின்றோமோ அவைகளை எல்லாம், எல்லாரும் சேர்ந்து சொல்வோம், அவைகளை எல்லாம் என்ன செய்வீர்கள்? பெறுவீர்கள். இந்த மாதத்தில் இந்த விசுவாசத்தோடு கூட நாம சீஷர்கள் அதை குறித்து ஆச்சரியப்பட்டார். இன்றைக்கு கூட நாம ஆண்டவர் எப்படி ஒன்றுமில்லாமல் கிரியை செய்து ஆச்சரியப்பட்டு இருக்க வேண்டாம். நமக்கும் அதே வல்லமையை கற்றல் என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கின்றார். ஒரு சுபமா. மூன்றாவதாக இந்த வசனத்துல, இந்த முதல் வசனத்திலேயே அவர் வானங்களையும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் எதை இருக்கார? வானங்கள், ஒரு வானம் என்று சொல்லப்படும் வானங்கள். இந்த வேதத்துல 3 விதமான வானங்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. முதலாவதாக நாம் பார்க்கின்ற இந்த பறவைகள் பறக்கின்ற அந்த ஸ்பேஸை குறித்து வேதம் வானம் என்று சொல்லுகிறது. மத்தேயு 6:23 ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள் என்று சொல்லுகிறார். அப்போ நம்ம வானத்தை பார்க்கும்போது பறவைகள் பறக்கின்ற அல்லது விமானங்கள்லாம் போகுது பாத்தீங்களா, இந்த வானத்தை குறித்து முதல் வானம் என்று வேதம் சொல்லுகிறது. இரண்டாவதாக இந்த சந்திரன் சூரியன் நட்சத்திரங்கள்லாம் இருக்குது இல்ல, அந்த இடத்தையும் வானம் என்று சொல்லுகிறது. ஆதியாகமம் 1:14 ஆதியாகமம் 1:14 பாருங்க. பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாக்கத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள். அப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் பறவைகள் விமானங்கள் ராக்கெட் எல்லாம் பறக்கிறதெல்லாம் ஒரு வானம். இரண்டாவது அதுக்கு அப்பால் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களா இருக்குல்ல, அதையும் தேவன் வானம் என்கிற ஆகாய விரிவு என்று சொல்ல, அது இரண்டாவது வானம் என்று சொல்லப்படுகிறது. மூன்றாவது வானத்தை குறித்து வேதம் பேசுகிறது. 2 கொரிந்தியர் நிருபம் 12 2வது வசனத்திலிருந்து நீங்கள் படிக்கும் போது, கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன், அவன் 14 வருஷத்திற்கு முன்னே எத்தனாவது வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டானா? 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டான் என்று சொல்லப்படுது. அதுதான் தேவன் வாசம் செய்கிற இடம். 3 வானங்களை குறித்து பேசு. அப்போ வானங்களையும் அடுத்தது என்ன சொல்றாரு? பூமியையும் என்ன செய்தார்? உருவாக்கினார். அப்போ பூமி எவ்வளவு பூமி தான் இருக்கு? ஒரே ஒரு பூமியை உண்டாக்கினார். வானங்கள் அது ரொம்ப பெருசுங்க, அந்த எல்லை, அந்த பிரபஞ்சம், அதை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. அவ்வளவு பெரிய ஒரு பிரபஞ்சத்தை ஒரே வார்த்தையினால் என்ன செய்திருக்கிறார்? எவ்வளவு பெரிய தேவனை ஆராதிக்கிறோம்.
எவ்வளவு பெரிய தேவனை நாம் அறிந்து கொள்ள வேண்டியவர்களா இருக்கிறோம். அடுத்தது பூமியை என்ன செய்தாராம்? எதற்காக இந்த பூமியை சிருஷ்டித்தார்? ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஏசியா தீர்க்கதரிசன புத்தகம் 45ஆம் அதிகாரம் 18வது வசனம். ஏசியா 45:18 படிக்கலாமா? வானங்களை சிருஷ்டித்து, வாசிங்க. பூமியை வெறுமையாக இருக்க சிருஷ்டியாமல் அதை குடியிருப்புக்காக செய்து போதும். அதை எதுக்காக படைத்தாராம்? ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்யணும்? குடியிருக்க. சில வீடுகளுக்கு போய் நம்ம சொல்லுவோம், இந்த இடத்துல என்னால குடியிருக்க முடியாதுன்னு சொல்லுவோம். ஏன்னா அது வசதி எல்லாம் இல்லை. ஆனா வானங்களை விரித்து அல்லது சிருஷ்டித்த தேவன் பூமியை வெறுமையாக சிருஷ்டிக்காமல் இதை குடியிருப்புக்காக என்ன செய்திருக்கிறாரு? சிருஷ்டித்திருக்கிறார். இப்ப இந்த பூமியில குடியிருக்க முடியுமா? சரி, இல்ல நான் இங்கெல்லாம் குடியிருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு, ரொம்ப அழகா இருக்குது இங்கிருந்து பார்க்கும்போது சந்திரன். சரி, அந்த கோளுக்கு நம்ம போய் நாம குடியிருக்கலாம்னு போனா அவ்வளவுதான், சில மணி நேரங்கள் தான் அங்க இருக்க முடியும். எவ்வளவு நேரம் தான் இருக்கலாம்? அதற்கு அங்க போய் அங்க சில மணி நேரங்கள் இருக்கிறதுக்கு சில விசேஷித்த உடைகளை நாம் என்ன செய்யணும்? அந்த உடைகள் எல்லாம் கீழே இல்லாம போனீங்கன்னா என்ன செய்ய முடியாது. அங்க அந்த ரேஸ் அதுல காணப்படுகிறதான கதிர்கள் நம்முடைய சரீரத்தை என்ன செய்யும்? நாசப்படுத்தி விடும். ஆமா, சில நிமிடங்கள் கூட அந்த கிரகத்துல என்ன செய்ய முடியாது, இந்த கோள்களிலே வாழ முடியாது. ஆனால் மனிதன் இந்த பூமியை குடியிருக்கத்தக்கதாக இந்த பூமியை தேவன் என்ன செய்திருக்கிறார்? சிருஷ்டித்திருக்கிறார். சொல்லுவோமா? ஆமா, குடியிருப்புக்காக நல்ல அழகா சிருஷ்டித்திருக்கிறாரா? ஆமா, ரொம்ப அற்புதமான அவருடைய சிருஷ்டிப்பு. இந்த பூமியை நம்ம பார்த்தோம் என்றால் ரொம்ப அற்புதம். மலைகளை உண்டாக்கி இருக்கிறார், பள்ளத்தாக்குகளை ஆறுகளை உண்டாக்கி இருக்கிறார், சமுத்திரத்தை என்ன செய்திருக்கிறார்? உண்டாக்கி இருக்கிறார். அது மாத்திரம் இல்ல, பாலைவனத்தையும் உண்டாக்கி இருக்கிறார், செழிப்பான பூமியையும் என்ன செய்திருக்கிறார்? உண்டாக்கி இருக்கிறார். மனிதர்களுக்கு தேவையான மரம், செடி, கொடிகள், கனிகள், உணவு வர்க்கம் எல்லாவற்றையும் உருவாக்கி இருக்கிறார். நம்மோடு கூட நமக்கு உதவி செய்யும்படியாக மிருக ஜீவன்களையும் உருவாக்கி இருக்கிறார். ஆனா ஒரு எல்லைக்கு போகக்கூடாதுன்றதுக்கு காட்டு மிருகங்களையும் தேவன் உண்டாக்கி இருக்கிறார். எவ்வளவு பெரிய காரியத்தை! இவைகள் எல்லாவற்றுக்கும் ஆகாரத்தை என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு? உருவாக்கி கொடுத்து கொண்டே இருக்கிறார். நம்ம கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, சிங்கங்களுக்கெல்லாம் நம்ம சாப்பாடு போடுறோன்னு எல்லாத்தையும் கூப்பிட்டா என்ன ஆகுறது? புலிகளுக்கெல்லாம், காட்டு மிருகங்களுக்கெல்லாம் ஒரு நாள் நாம் விருந்து கொடுக்க போகிறோம், பாவம் அது பிரியாணி சாப்பிடுறது இல்லைன்ட்டு நம்ம கூப்பிட்டா என்ன ஆகும்? அவ்வளவுதான், முடியாது. ஆனால் தினந்தோறும் அவைகளுக்கு உணவை அளித்துக் கொண்டே இருக்கிறார். கொஞ்சம் யோசிச்சு, பூமியை குடியிருப்புக்காக என்ன செய்திருக்கிறாராம்? ஆமா, அதை சிருஷ்டித்தார் என்று சொல்லப்பட்டது குடியிருப்புக்காக. இந்த வேற எங்கேயும் போய் குடியிருக்க முடியாது, அப்படியே போனாலும் தள்ளிடுவேன்றாரு. ஏன்னா அங்க இருக்க முடியாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், எவ்வளவு பெரிய தேவன்! வானங்களை, அவ்வளவு கோள்கள், நட்சத்திரம், இந்த பிரபஞ்சத்தை குறித்து யோசித்தா நம்மால் கற்பனை செய்து பார்க்க முடியாத ஒரு பிரபஞ்சத்தை மனிதர்கள் குடியிருக்கும்படியாக இந்த பூமியையும் தேவன் என்ன செய்தாராம்? சிருஷ்டித்தார் என்று நான் படிக்கிறோம். அடுத்து 2வது வசனம் பிற்பகுதி சொல்லுகிறது. 2வது வசனம் சொல்லுகிறது, இந்த பூமியை ஆண்டவர் சிருஷ்டிக்கும் போது பூமியானது எப்படி இருந்ததாம்? ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது. ஃபர்ஸ்ட் பூமி எப்படி இருந்ததாம்? வானங்களையும் பூமியும் சிருஷ்டித்தாரு. அவர் சிருஷ்டிக்கும் போதே எப்படி இருந்தது என்றால், அதுக்குள் மனிதர்களுக்கு தேவையான எல்லாவற்றையும், குடியிருப்புக்கு தேவையான எல்லாம் பூமியிலே என்ன செய்திருக்கிறது? அடங்கி இருக்கிறது. ஆனால் அந்த பூமி எப்படி இருந்ததாம்? ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய். இந்த அதிகாரம் முழுவதும் நாம் படிக்கும் போது ஒழுங்கின்மையான இந்த பூமியை தேவன் ஒழுங்குக்கு கொண்டு வருகிறார். வெறுமையாய் இருந்த பூமியை தேவன் நிரப்புகிறவராய் இருக்கிறார். 2 காரியத்தை தான் இந்த அதிகாரத்தை செய்கிறார். ஒழுங்கின்மையை ஒழுங்குக்கு டிசார்டர் எல்லாம் ஆர்டருக்கு கொண்டு வர்றார். எம்டினஸ் எல்லாம் ஃபில் பண்றார். அல்லேலூயா சொல்லுவோமா? இதற்கு ஆண்டவர் செய்த ஒரு காரியம் என்னன்னா, அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல், எங்கெல்லாம் தேவ ஆவியானவர் அசைவாடுகிறாரோ அந்த இடங்களில் எல்லாம் ஒழுங்கின்மை ஒழுங்குக்கு வரும், வெறுமை நிரப்பப்படும். இந்த காலையில் கர்த்தர் கூட பேசுறார், ஆவியானவர் உன்மேல் அசைவாடுவார் என்றால் வாழ்க்கை இருக்கிற எல்லா ஒழுங்கின்மையும் ஒரு ஒழுங்குக்கு வரும், ஒரு ஒழுங்குக்கு வரும். எல்லாம் தேவன் எல்லாவற்றையும் ஒழுங்காக செயல்படுகிற தேவன். அதே போல எவ்வளவு வெறுமையா இருந்தாலும் சரி, அவைகள் எல்லாம் நிரப்பப்படும். நம்ம அதுதான் படிக்க போறோம். இந்த அதிகாரம் முழுவதும் அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. ரொம்ப பெரிய தேவனை இந்த வேதம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. நான் யோசித்து பார்த்தேன், நீங்க கூட யோசிச்சு பாருங்க. வேற எந்த பகுதியிலும்
தேவன் தம்முடைய வல்லமை, தம்முடைய இறையாண்மையை வெளிப்படுத்தினதை காட்டிலும் இந்த முதலாவது அதிகாரத்துல அவர் தமது வல்லமையும் இறையாண்மையும் அதிகாரத்தையும் தேவன் அதிகமாக என்ன செய்திருக்கிறார், வெளிப்படுத்துகிறார். இதை படித்தாலே தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை நாம் அறிந்து கொள்வோம். முதலாவதாக தேவன் ஒழுங்குபடுத்துகிறார் எல்லாவற்றையும். எல்லா ஒழுங்கின்மையும் தேவன் என்ன செய்கிறார், ஒழுங்குபடுத்துகிறார். சரி, என்ன ஃபர்ஸ்ட் ஒழுங்குபடுத்தினார் வாசிங்க. இரண்டாவது வசனத்தை படிச்சு பார்க்கலாம். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது. இந்த பூமி எப்படி இருந்ததுதான், ஆழத்தின் மேல் ஃபுல்லா இருள் தான், ஃபுல்லா இருள், எங்க பார்த்தாலும் இருள், ஒன்னும் பார்க்கவே முடியாது. இருள் இருந்தால் என்ன செய்ய முடியாது. இங்க வெளிச்சம் இருக்கிறதுனால் நான் உங்கள் முகத்தை பார்க்கிறேன், நீங்கள் என்னை பார்க்கிறீர்கள். வெளிச்சம் இல்லைன்னா என்ன எப்படி இருக்கும், எல்லாம் இருளாக இருக்கும், ஒன்றுமே அங்கே தெரியாது. ஆகவே ஃபர்ஸ்ட் ஆண்டவர் என்ன செய்தாராம், மூன்றாவது வசனம் சொல்லுகிறது, தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். வெளிச்சம் என்ன செய்தது, உண்டாய். ஃபர்ஸ்ட் ஆண்டவர் ஒழுங்கின்மையை ஒழுங்குபடுத்தும் போது தேவன் செய்கின்ற முதல் காரியம் என்னது, வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். ஃபர்ஸ்ட் லைட் தான். லைட் தானே வேணும். நைட்டு வீட்டுக்கு வரும்போது லைட் எல்லாம் எரியாது. உடனே ஃபர்ஸ்ட் வந்தோடனே என்ன செய்வோம், லைட்டை தான் போடுவோம். எங்க இருள் இருக்கோ அங்க நாமளே செய்கிற காரியம் ஃபர்ஸ்ட் வெளிச்சத்தை நாம் கொண்டு வருவோம். அதே போல ஆண்டவர் ஃபர்ஸ்ட் என்ன செய்யறாரு, வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். அதுக்கு ஒன்றும் பெரிய காரியத்தெல்லாம் அங்க செஞ்சுட்டு வரல. நம்மளா இருந்தா என்ன செய்வோம், ஒரு எலக்ட்ரிசிட்டியில போய் அப்ளிகேஷனை கொடுத்து அதுக்கு சாங்ஷன் பண்ணி அதுக்கு காசு கொடுத்து அதுக்கப்புறம் எலக்ட்ரிஷியனை வச்சு இதெல்லாம் செஞ்சு லைட்டு பல்பெல்லாம் என்ன செய்வோம், வாங்கிட்டு வந்து மாட்டி அதுக்கப்புறம் சுவிட்ச் போட்டாதான் தெரியும். ஆனா ஆண்டவர் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. அதான் 33ஆம் சங்கீதம் 9வது வசனம் சொல்கிறது, அவர் சொல்ல ஆகுமாம், அவர் கட்டளையிட நிற்கும் என்று அவர் சொல்ல ஆகும். ஒரு வார்த்தை சொன்னார். ஆமா, பைபிள் ஸ்கூல்ல ஒரு பெரிய ஒரு செமினார் நடந்துட்டு இருந்துச்சு, ஒரு கிளாஸ் நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ அங்க படிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இதை சொன்ன உடனே ஃபர்ஸ்ட் கேள்வி, ஏங்க 4வது நாள் தான் சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரத்தையும் ஆண்டவர் படைத்தாரு, ஃபர்ஸ்ட் நாள் எங்கிருந்து வெளிச்சம் வந்தது? இது பெரிய கேள்வி. யாருக்கு, ஊழியர்களுக்கே பெரிய கேள்வி. இங்க யாராவது அந்த கேள்வியோடு உட்கார்ந்து இருந்தீங்கன்னா நான் இதை பதில் சொல்ல விரும்புகிறேன். வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், எங்கிருந்துங்க அந்த வெளிச்சம் வந்தது என்று வாசிக்கலாமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களில, யோவான் 1ஆம் அதிகாரம் 4, இதை நீங்க தெரிஞ்சுக்கணும். மற்ற யாராவது கேட்டா என்ன செய்யணும், இதை சொல்றதுக்காக தான் இவ்வளவு டீட்டெயிலா வசனங்களோடு கூட நான் பேசுகிறேன். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு எப்படி இருந்ததாம், ஒளியா இருந்தது. மனுஷருக்கு எப்படி ஒளியா இருந்தது. 5வது வசனம், அந்த ஒளி இருளிலே பிரகா. அவருக்குள் ஜீவன் இருந்தது. அவர்கிட்டயே ஜீவன் இருக்குங்க. வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். அந்த ஒளி இருளிலே என்ன செய்கிறது, அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. அந்த ஒளி இருளிலே, அப்போ ஆண்டவர் தன்னை பார்த்தே சொல்லுகிறார், வெளிச்சம் உண்டாக கடவுது. அவரிடத்திலிருந்து என்ன செய்கிறது, வெளிச்சம் புறப்பட்டு வருகிறது. 104ஆம் சங்கீதம் 2வது வசனத்துல இந்த சிருஷ்டிப்புள்ள தேவன் தன்னுடைய தன்மையை வெளிப்படுத்துகிறார். ரொம்ப அற்புதமான வசனம். 104ஆம் சங்கீதம் 2வது வசனம், ஒளியை எப்படி இருக்காராம், வஸ்திரமாக தரித்து வானங்களை திரையை போல. அப்ப சிருஷ்டிப்புள்ள வானங்களை திரையை போல விரித்தார் என்று சொல்ற. அப்போ அங்க வரும்போது எப்படி வர்றாரு, ஒளியை வஸ்திரமாக தரித்து வருகிறார். இப்ப வெளிச்சம் உண்டாக கடவுது என்றால் எங்கிருந்தா வெளிச்சம் வந்திருக்கணும். ஆமா, அவரிடத்துல இருந்தா வந்திருக்கும். பின் நாட்களில 4வது நாள்ல இந்த பூமிக்கு வெளிச்சம் கொடுக்க, பகலிலே வெளிச்சம் கொடுக்க சூரியனும், இரவிலே வெளிச்சம் கொடுக்க சந்திரனையும் நட்சத்திரங்களையும் தேவன் படைத்தார் என்று படிக்கிறோம். ஆனால் முதல் வெளிச்சம் எங்கிருந்தா வருது, தேவன் இடத்துல இருந்து. நம்ம ரட்சிக்கப்படும் போதும் முதல் வெளிச்சம் எங்கிருந்தா வருது, நமக்கு ஆவிக்குரிய வெளிச்சம் தேவனிடத்திலிருந்து வருகிறதாக இருக்கிறது. அவர் 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 ஒளியை வஸ்திரமாக அவர் தரித்திருக்கிறார். அதனாலதான் பரலோகத்துல சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்கள் இல்லையா, பரலோகத்துக்கு வெளிச்சத்தை கொடுக்க அவரே வெளிச்சமா இருக்கிறாராம். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல பரலோகத்தை குறித்து சொல்கிறார். அங்கே ராக்காலம் இராது, விளக்கும் சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை. ஆமா, விளக்கும் சூரியனுடைய வெளிச்சமும் அங்கே வேண்டுவதில்லை. தேவனே அவர்கள் மேல், தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார். ஏன்னா அவர் தான் வெளிச்சங்க. அப்போ பரலோகத்துல அங்க சூரியன் சந்திரன் எல்லாம்
கிடையாது. அவரே விளக்காக இருந்து அந்த பரலோகத்துக்கே வெளிச்சத்தை கொடுக்கின்றவராக இருக்கிறார். இப்ப ரட்சிக்கப்படும் போது ஜலத்தின் மேல் ஆவியானவர் என்ன செய்யறாருங்க? அசைவாடி. ஒவ்வொரு மனிதன் மேல ஆவியானவருடைய பிரசன்னம் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் செய்கிற காரியம் என்னன்னா, ஆண்டவர் வெளிச்சம் உண்டாக கடவுள். நம்ம வாழ்க்கையில கூட அதை தான் செய்யறார். ஃபர்ஸ்ட் வெளிச்சம். வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். 2 கொரிந்தியர் 4:6 வாசிக்கலாம். எங்கள் இருதயங்களில் பிரகாசித்தார். ஃபர்ஸ்ட் ஆண்டவர் செய்கிற காரியம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தது போல இங்க இருக்கிற ஒவ்வொரு மேலும் ஆண்டவர் அசைவாடுகிறவராக இருக்கிறார். அவருடைய பிரசன்னம் நம்ம மேல வருது. எப்படி மரியாளின் மேல் கட்டுடைய தூதனை பார்த்து இதை எப்படி அறிவேன் புருஷனை அறியேனே என்று சொல்லும்போது தேவதூதன் சொல்றார், பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் நிழலிடுவார். இங்க இருக்கிற ஒவ்வொரு மேலும் பரிசுத்த ஆவியானவர் நிழலிடும் போது ஆண்டவர் செய்கிற காரியம் என்னவென்றால், இயேசுவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை என்ன செய்கிறாராம்? தோன்ற பண்ணி எங்கள் இருதயங்களிலே பிரகாசிக்கிறது. அப்ப தேவனை பற்றிய ஒரு வெளிச்சம் நம்முடைய இருதயங்களில் என்ன செய்கிறது? பிரகாசிக்கிறது. இன்றைக்கு உலகத்துல தேவன் எப்படிப்பட்டவர் என்று அவர்களுக்கு தெரியல. ஏனென்றால் இந்த வெளிச்சம் அவர்களுக்குள் என்ன செய்யல? வரல. ஆனா இங்க இருக்கிற ஒவ்வொருவரை பார்த்து சொல்கிறேன், இந்த தேவனை பற்றி அறிகிற அறிவு எப்படி உங்களுக்கு கிடைத்திருக்கிறது என்றால், அவர் தமது முகத்தில் உள்ள அறிவாகிய ஒளியை என்ன செய்திருக்கிறார்? பிரகாசித்திருக்கிறார். அதுக்கு காரணம் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் அசைவார். தேவ திட்டம் நம்ம மேல் இருக்கிறதுனால அவரை அறிகிற அறிவை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். சரி, இந்த பாருங்க, அடுத்த வார்த்தை என்ன சொல்லுகிறது? 4வது வசனம் படிங்க. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சம் நல்லதா? ஆமா, வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். அடுத்தது, வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். அன்னைக்கே ஆண்டவர் பிரிச்சுட்டார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக. இப்ப பாருங்க, இருளா இருக்கிறது. லைட் போட்ட உடனே அங்க எங்கேயாவது பாதி இடத்துல போய் அது இருள் ஒளிஞ்சிட்டு இருக்கா? இம்மீடியட்டா லைட் வந்த உடனே அந்த இருள் அங்கே காணாமல் போகிறது, டிசப்பியர் ஆகுது. அதுபோல தேவன் வெளிச்சத்தையும் இருளையும் என்ன செய்திருக்கிறார்? வெவ்வேறாக பிரித்திருக்கிறார். இந்த வார்த்தை இந்த அதிகாரத்துல அதிகமா வரும். ஜலத்தை 2ஆக பிரித்தாராம். இருக்கின்ற ஜலத்தை, தண்ணீரையும் நிலத்தையும் வெவ்வேறாக என்ன செய்திருக்கிறார்? ஆமா, பூமியில் இருக்கிற தண்ணீர், வானத்தில் இருக்கிற தண்ணீர், இதை 2ஆக பிரித்தார். இப்படி ஆண்டவர் அநேக காரியங்களை இந்த அதிகாரத்துல பிரித்திருக்கிறார். அதுல ஃபர்ஸ்ட் காரியம் என்னத்தை பிரித்தாராம்? இருளையும் வெளிச்சத்தையும் தேவன் வெவ்வேறாக என்ன செய்திருக்கிறார்? அவர் பிரித்திருக்கிறார் என்று சொல்ல. சரி, இந்த இருளும் வெளிச்சத்தையும் குறித்து நம்ம உள்ளுக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இந்த இருள் என்றால் என்ன, வெளிச்சம் என்றால் என்ன என்று நாம படிக்க போறோம். ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன், அவரே வெளிச்சமாக இருக்கிறார். அவரே வெளிச்சமா இருக்கிறார். யோவான் சுவிசேஷம் 8வது அதிகாரம் 12வது வசனத்துல மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன். அப்போ இந்த ஒளி, வெளிச்சம் என்றால் எதை குறிக்கிறது என்றால் அது தேவனை குறிக்கிறது. நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன். 2வது வெளிச்சம் என்னன்னா, 119ஆம் சங்கீதம் 105வது வசனம். 119, 105. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக. ஃபர்ஸ்ட் தேவன் நமக்கு ஒளியா இருக்கிறார், வெளிச்சத்தை தருகிறார். இந்த பூமியில வாழ வெளிச்சம் இல்லாமல் என்ன செய்ய முடியாது? வாழ முடியாது. ஃபர்ஸ்ட் அவர் நம்முடைய இருதயத்துக்குள் பிரகாசிக்கும் போது தேவனை பற்றிய ஒரு புரிதல் நமக்கு ஏற்படுகிறது. 2வது, அந்த வெளிச்சம் எப்படி நமக்கு கிடைக்கிறது என்றால், எப்படி வாழ வேண்டும், தேவன் எப்படிப்பட்டவர் என்றும் இந்த பூமியில நான் எப்படி வாழ வேண்டும் என்று காரியங்களை இந்த வெளிச்சத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொள்கிறோம். எப்படி என்றால், உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமா இருக்கிறது என்று சொல்ல. அப்போ இந்த வெளிச்சம் இருந்தாதான் வேலை செய்ய முடியும். இன்னைக்கு அநேகர் இந்த வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ளாததினால உலகத்துல எப்படி வாழ்றதுன்னே தெரியல. ஆமா, வெளிச்சம் இல்லைன்னா எங்கேயாவது போய் என்ன செஞ்சிருவோம்? விட்டுருவோம். வண்டியை ஓட்டிட்டு போகும்போது ஒரு முறை நாங்க இந்த ஆனைக்கட்டி போயிட்டு நைட்டு ஒரு 8 மணிக்கு அந்த ரூட்ல வந்துட்டு இருந்தோம். அந்த லைட் ஆஃப் பண்ண அடுத்த அடி என்ன இருக்குன்னு என்ன செய்யல தெரியல. இப்படி கார் இருளாக இருக்கிறது. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில தான் அடுத்த அடி எங்க இருந்து வைக்கிறதுன்னு தெரியல. அவருடைய வாழ்க்கை கொடுத்ததான ஆலோசனைகளை அவர்களுக்கு தெரியல. என்ன முடிவு எடுக்கிறது என்று தெரியல.
பிரச்சனைகளுக்கு தீர்வு அவர்களுக்கு தெரியல. இந்த வெளிச்சம் எங்க இருக்கிறது என்றால் வேதத்துல இருக்கு. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா. 130வது வசனம் பாருங்க. அதுல 119 130 வெளிச்சம் தந்து பேதையை, ஆமா பேதைன்னா என்னதுங்க, ஒண்ணுமே தெரியாதுங்க இவருக்கு அப்படின்றவங்களுக்கு கூட இந்த வேதத்தை படிச்சா வாழ்க்கையை பற்றி சரியாய் அறிந்து கொள்ளலாம். உம்முடைய வசனம், உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து யாரை ஞானியா மாத்துதான், பேதையை ஞானியாக மாற்றுகிறது என்று சொல்ல. அப்ப வசனம் வெளிச்சமா இருக்கு. தேவன் ஒளியா இருக்கிறார், அவருடைய வார்த்தைகளும் ஒளியாய் வெளிச்சமாக காணப்படுகிறது என்று நாம் படிக்கிறோம். இப்படி இந்த ரெண்டு வெளிச்சமும் ஒரு மனிதனுக்குள் வரும்போது அந்த மனிதன் எப்படி ஆகிறான் பாருங்க. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 14வது வசனம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14வது வசனம். நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். தேவனும் அவருடைய வார்த்தைகள் ஒரு மனிதனுக்குள் கடந்து வரும்போது அவன் வெளிச்சத்தை பெற்று, அவன் ஒளியை பெற்று இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக என்ன செய்கிறான் இருக்கான். எப்படி சூரியனிலிருந்து சந்திரன் ஒளியை உள்வாங்கி இந்த பூமிக்கு அது எப்படி அந்த ஒரு வெளிச்சத்தை பிரகாசிக்கிறதோ, அதே போல தேவனிடத்திலிருந்தும் தேவனுடைய வார்த்தையிலிருந்தும் ஒரு மனிதன் இந்த ஒளியை பெற்றுக்கொள்வான் என்றால் இந்த ஜனங்களுக்கு அவன் என்னவா மாறுறான், வெளிச்சமாக மாறுகிறான். தேவனை அப்படியே பிரதிபலிக்கிறான் இந்த பூமியிலே. அன்பற்ற இந்த உலகத்துல இவன் இந்த தேவனை பற்றிய புரிதல் வரும்போது இந்த அன்பில்லாத இந்த உலகத்துல எப்படி வாழ்றான், ஜனங்களை நேசிக்கிறவர்களாக, அன்பு செலுத்துகிறவர்களாக அவன் வாழ்கிறான். பாவம் நிறைந்த இந்த உலகத்திலே தேவனிடத்துல இந்த ஒளியை பெற்றுக்கொண்டு தேவனை பற்றிய புரிதலை பெற்றுக்கொண்ட இந்த மனிதன் பரிசுத்தமாக அவன் என்ன செய்யறான், வாழ்கின்றவனா இருக்கிறான், நீதியாக வாழ்கிறான், நேர்மையாக அவன் காணப்படுகிறான். இதன் மூலமாக இந்த உலகத்திற்கு வெளிச்சத்தை அவன் என்ன செய்கிறான், பிரகாசிக்கின்றவனாக அவன் காணப்படுகிறான். எபேசியர் 5:8 முற்காலத்தில் நீங்களும் அந்தகாரமா இருந்தீர்கள் என்று சொல்லப்படுகிறது, இப்பொழுது கர்த்தருக்குள் என்னவா இருக்கணுமா, வெளிச்சமாய். நாம ஒரு காலத்துல அந்தகாரமா இருந்தோம், ஆனால் இந்த மகிமையின் அறிவாகிய ஒளி நமக்குள் வரும்போது நம்முடைய இருதயங்கள் பிரகாசித்தது. அவருடைய வார்த்தைகளை நான் அனுதினமும் ஆராய்ந்து கற்றுக்கொள்ளும் போது இந்த உலகத்திலே நான் வெளிச்சமாக என்ன செய்கிறேன், மாறுகிறேன் என்று சொல்லுகிறார். சரி, இருளையும் வெளிச்சத்தையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். ஆமா, இருள் இருக்கிற இடத்துல வெளிச்சம் இருக்காது, வெளிச்சம் இருக்கிற இடத்துல எது இருக்காது, இருள். சரி, அப்போ ஒளி தேவனை குறித்தும் அவருடைய வார்த்தைகளை குறித்தும் நான் சொன்னேன். அப்ப இருள் என்றால் என்ன வாசிக்கலாமா? இருள் என்றால் என்ன அப்படின்னா, எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல அநேக வசனங்கள் இருக்கு, ஆனால் சில வசனங்களை மாத்திரம் நான் சொல்லி கடந்து செல்ல விரும்புகிறேன். எபேசியர் 6:12 பிசாசை குறித்து இங்க படிக்கும்போது, இப்பிரபஞ்சத்தின் அந்தகார, ஆமா இருளின் அதிகாரம் சொல்ல, அந்தகாரம், இருள் வேற அந்தகாரம் வேற. அந்தகாரம்னா கார் இருள். பிசாசு எங்க இருக்கான், தேவன் ஒளியா இருக்கிறார். அப்ப நேர் ஆப்போசிட்டா இருக்கான். அதனாலதான் தேவன் இருளையும் வெளிச்சத்தையும் வெவ்வேறாக பிரித்தார். தேவன் இருக்கிற இடத்துல பிசாசு என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது, அவனுடைய வல்லமை செயல்பட முடியாது. ஆகவேதான் இங்கே படிக்கிறோம், அவர் என்ன செய்கிறாராம், வாசிங்க அந்த இடத்தை. இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அந்தகாரம். அடுத்ததாக இருள் வேதத்துல எதற்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது என்றால், வாசிங்க மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 22 23 எல்லாம் நீங்க படிங்க. அந்த அந்த வார்த்தையை மாத்திரம் சொல்ல விரும்புகிறேன். கண்ணானது சரீரத்தின் விளக்காயிரு இருக்கிறது, உன் கண் தெளிவா இருந்தால் உன் சரீரம் முழுவதும், ஆமா உன் கண் கெட்டதா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் எப்படி இருக்குமா. அவ இங்கே பாவத்தை குறித்து சொல்லுகிறது. இருள் என்பது பாவத்தை குறித்து. யோவான் 3ஆம் அதிகாரம் 19 21 வசனங்களை வரைக்கும் நீங்க வீட்டுல போய் படித்துக் கொள்ளுங்க. யோவான் 3:19 21. தேவன் பரிசுத்தமானவர், ஆனால் அதற்கு நேர் ஆப்போசிட் பிசாசு, அந்தகார லோகாதிபதி. அவன் பாவத்துக்கு நேராக நம்மை வழிநடத்துகிறவனாக அவனை. பாவம் இருளுக்கு அடையாளமாக இருக்கு. மூன்றாவது, பாவம் வந்தா அடுத்தது என்ன வரும், பாவத்தின் சம்பளம் மரணம். மரணம் இருளுக்கு அடையாளமாக இருக்கிறது. அதனாலதான் தாவீது சொல்கிறார் 23ஆம் சங்கீதத்துல, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கு என்று சொல்லுகிறார். யோபின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3-9 வசனம் வரைக்கும் படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த மரணத்தை குறித்து அவர் இருள் என்று சொல்லுகிறார். யோபும் கூட அதை சொல்லுகிறார். அப்போ மரணம் இருளாக காணப்படுகிறது. ஆனால் தேவன் மரணத்தையும் ஜீவனையும் வெவ்வேறாக என்ன செய்கிறார், அல்லது ஒளியையும் இருளையும் வெவ்வேறாக பிரிக்கின்றவராக இருக்கிறார். அதே போலதான், அதனால்தான் ஒன்னோட ஒண்ணு என்ன செய்யாது, சேராது. ஆகவேதான் 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம்
14-18 வசனங்களில் வரைக்கும் படித்தா, அவிசுவாசிகளுடனே பிணைக்கப்படாதிருப்பீர்களாக, நீங்கள் நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது, ஒளிக்கும் இருளுக்கும் என்ன இது ஐக்கியம் ஆகவே என்று சொல்லுகிறார். ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியமே இருக்க முடியாது. அதனால்தான் கீழே சொல்றார் 17 ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாது. அப்போ ஆண்டவர் ஏன் பிரிந்து வர சொல்லுகிறார் என்றால் ஒளிக்கும் இருளுக்கும் என்ன இல்லப்பா, ஆமா, சம்பந்தமே இல்லப்பா. அதுல இருந்து அதை ரெண்டாக அதை பிரித்திருக்கிறார். ஆகவே இந்த உலகத்துல நாம் வாழலாம், ஆனால் உலகத்துக்குரியவர்களாக நாம் மாறிவிடக் கூடாது. ஆகவே அவர்கள் நடுவிலிருந்து நீங்கள் என்ன செய்யணும், பிரிந்து வர வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே இதை நம்ம புரிந்து கொள்ளணும். தேவன் அதை ஃபர்ஸ்ட் செய்த காரியம், முதல் நாளிலே செய்த காரியம், வெளிச்சம் உண்டாக கடவுள். நம்ம வாழ்க்கையில் அதை புரிந்து கொள்ளணும். ஏன் பிரிந்து வரணும்? ஏன் அவர்கள் செய்கிறது போல, அவர்கள் நடக்கிறது போல நாம் நடக்க கூடாதுன்னா, தேவன் என்னை என்ன செஞ்சிருக்கிறார், பிரித்து எடுத்திருக்கிறார். அவருக்காக என்னை பிரித்து எடுத்திருக்கிறார். முதலாவது காரியம் நாம் படித்தோம், வெளிச்சம் நல்லது என்று என்ன செய்தார், கண்டார். அப்ப ஆண்டவர் நம்ம பிரிந்து வாழ்வது நல்லது என்று என்ன செய்கிறார், காண்கிறார். ஏனென்றால் அவர்களிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடாது. எங்கிருந்து கற்றுக்கொள்ளணும்? வேதத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே வெளிச்சம் நல்லது. கீழே படிச்சு பாத்தீங்கன்னா பல முறை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும், 2வது நாளை தவிர மீதி ஒவ்வொரு நாளும் செயலையும் பார்த்து சொல்கிறார், நல்லது என்று தேவன் கண்டார். கடைசியில சொல்கிறார் 6வது நாள்ல மிகவும் நல்லது என்று கண்டார். அப்ப ஒவ்வொரு கிரியையும் முடிக்கும் போது தேவன் நல்லது என்று என்ன செய்தாராம், கண்டார். இரண்டாவது நாளை குறித்து நாம் படிக்கிறோம். ஃபர்ஸ்ட் என்ன செய்கிறார் ஆண்டவர், ஒழுங்கின்மை எல்லாம் ஒழுங்குக்கு கொண்டு வருகிறார். அந்த பிக்சரை போட முடியுமான்னு பாருங்க. ரைட், ஓகே. இரண்டாவது நாள்ல படிக்கிறோம், வாசிக்கலாம். 6வது வசனம் இல்ல, அது 5வது வசனத்துல இன்னொரு பகுதியை படிச்சிடலாம். தேவன் வெளிச்சத்திற்கு என்னன்னு பேர் வச்சாராம். அப்ப ஃபர்ஸ்ட் ஆதாம் பேர் வைக்கிறதுக்கு முன்பு ஆண்டவர் என்ன செய்கிறார், பேர் வைக்கிறார். பகல் என்று பேரிட்டார், இருளுக்கு இரவு என்று பேரிட்டார். இப்ப பாருங்க, சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி முதலாம் நாள். அப்போ டைம் பிக்ஸ் பண்ணிட்டார். இது வரைக்கும் டைமே இல்ல இந்த பூமியில. இப்பதான் ஒரு டைம், காலத்துக்குள் வரையறுக்கிறார் இந்த பூமியை. இந்த பூமியினுடைய இந்த சூரியன் எல்லாம் பழைய வஸ்திரத்தை போல கர்த்தர் அகற்றி விடும்போது திரும்பவும் அந்த நித்தியத்துல திரும்ப என்ன இருக்காது, டைம் ஃப்ரேம் எல்லாம் இருக்காது. இப்பதான் காலையில 8 மணி அப்படின்னு எல்லாம் இருக்காது. எப்போதும் எப்படிதான் இருக்கும், பகல் காலமாகவே இருக்கும். பிரைஸ் எல்லாம் ராக்காலம் அங்கே இராது. அப்ப அதுக்கு முன்னாடி இந்த பூமியை சிருஷ்டிப்பதற்கு முன்பதாக தேவன் எப்படி நித்தியமானவராக அந்த கால வரையறைக்குள் அவரை உட்படுத்த முடியாது. அதே போல இந்த பூமியினுடைய அல்லது இந்த மனிதர்களுடைய இந்த காலகட்டம் முடியும் போது திரும்பவும் எங்க போயிடுவோம், நம்ம நித்தியத்திற்குள்ளாக அந்த கால வரையறை அற்ற ஒரு இடத்திற்கு நம்ம என்ன செய்ய போறோம், போக போறோம். எத்தனை பேருக்கு நான் சொன்னது புரிஞ்சுது? புரியலையா? அதாவது தேவன் எப்படி நித்தியமானவராக, துவக்கமும் முடிவுமற்றவராக நித்தியமானவராக இருக்கிறாரோ, அதே போல இந்த பூமி பழைய வஸ்திரத்தை போல அதை களைத்து போடும்போது திரும்பவும் நித்தியத்திற்குள் நாம் என்ன செய்வோம், போயிடும். அங்கே முடிவற்ற ஒரு இடத்திற்கு கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. சரி, புரிஞ்சவங்களுக்காக ஸ்தோத்திரம், புரியாதவங்களுக்கு கர்த்தர் புரிய வைப்பாராக. ரைட், இருக்கட்டும். ஆகவே இங்கே முதலாவது நாள் ஆயிற்று என்று நாம் படிக்கிறோம். காலத்தை இங்க ஃபர்ஸ்ட் நாள்ல தான் என்ன செய்யறார், அதை டிசைட் பண்ணுகிறார். 24 மணி நேரம் என்று நம்ம படிக்கிறோம். இந்த பூமியிலே தன்னை பூமி ஒரு முறை சுற்றி வருவதற்கு 24 மணி நேரம், இந்த டைம் ஃப்ரேம் அங்கதான் கொண்டு வருகிறார். அதை தான் 5வது வசனத்துல படிக்கிறோம். சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி முதலாம் நாள் ஆயிற்று. அப்போ முதல் நாள் முடிந்து விட்டது. முதல் நாள் ஆண்டவர் தமது கிரியையை நிறைவேற்றி இருக்கிறார். 2வது நாளை நம்ம படிக்கலாம். 2வது நாள் வாசிக்கலாமா? பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில் இந்த பூமி முழுவதும் ஜலத்தினால், தண்ணீரினால் நிறைந்திருந்தது. இப்போ பூமியில இருக்கிற தண்ணீரின் ஒரு பகுதியை வானத்துல அவர் இந்த வெளிச்சம் வந்தோடனே அது என்ன ஆகுது, ஆவியாகி எவாபரேட் ஆகுது. அதான் நம்ம படிக்கிறோம். பின்பு ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவுது என்றார். அது ஜலத்தினின்று ஜலத்தை பிரிக்க கடவுது என்றார். பாருங்க, அங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு, லைட். 2வது தண்ணீரையும் ஆகாய விரிவு. கீழே இருக்க பாருங்க, இப்ப இந்த சூரிய வெளிச்சம் வரும்போது தண்ணி என்ன ஆகுது, ஆவியாகிறது. பாதி தண்ணி என்ன செஞ்சிருச்சான், மேல போயிடுச்சு. மீதி பாதி தண்ணி என்ன செய்யுது, இந்த பூமியில் இருக்கிறது. ஏன்னா முழு தண்ணி இருந்தா மனிதர்கள் என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. ஆகவே இந்த பூமி முழுவதும் தண்ணீரினால் நிறைந்திருந்தது.
பாதி தண்ணிய எவாபரேட் பண்ணி என்ன செஞ்சிட்டார்? ஆவியாகி. அது அது வாசிக்கலாமா? ஜலத்திலிருந்து ஜலத்தை பிரிக்க கடவுது என்றார். தேவன் ஆகாய விரிவை உண்டு பண்ணி ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற ஜலத்திற்கு ஆகாய விரிவுக்கு மேலே இருக்கிற ஜலத்திற்கும் என்ன செய்தாராம்? பிரிவு உண்டாக்கினான். அது அப்படியே ஒரே ஒரு வார்த்தைங்க, பாதி தண்ணி என்ன செஞ்சிருச்சு? எவாபரேட் ஆகி மேல போயிடுச்சு. எவ்வளவு பெரிய வார்த்தை! நம்ம ஒரு பாத்திரம் தண்ணிய ஆவியாக்கணும்னு என்ன செய்யணும்? அதை எடுத்துட்டு வரணும், ஸ்டவ்ல வைக்கணும், ஸ்டவ் பத்த வைக்கணும், அது வெயிட் பண்ணிட்டு என்ன செய்யணும்? இருக்கணும். சில இந்த உணவு குறிப்புகள் எல்லாம் சொல்லும் போது சொல்லுவாங்க, இது எல்லாம் 2 டம்ளர் தண்ணியில என்ன செய்யணும்? இத போட்டு அதை என்னவா மாத்தணுமா? 1 டம்ளரா மாத்தணும். அதுக்காக நம்ம வெயிட் பண்ணணும். ஆண்டவர் ஒரே வார்த்தை சொன்னார், பாதி தண்ணி என்ன ஆயிடுச்சு? நம்ம எவ்வளவு பெரிய தேவனை ஆராதிக்கிறோம், அது அப்படியே ஆயிடுச்சு. ஆமா, அவருடைய வார்த்தைகள் இருக்கிற வல்லமையை பாருங்க. அவர் அப்படியே ஆயிடுச்சு. அப்ப 2வது நாள் ஒரு பெரிய வேலையை அவர் நிறைவேற்றி இருக்கிறார். பெரிய வேலையில செங்கடலை தேவன் பிரிந்தார். அது ஒரு கடல் தான், அநேக சமுத்திரம் இருக்குது, இந்திய பெருங்கடல், வங்காள விரிகுடா. அதுல செங்கடலை ஆண்டவர் 2ஆ பிரித்தார். ஆனால் இங்க பாருங்க, முழுவதும் எதுல இருக்குது? தண்ணீரால் நிறைந்திருது. பாதி தண்ணீரை எவாபரேட் ஆகணும்னு சொல்றாரு. அது உடனடியாக என்ன செய்தது? அது கீழ்ப்படி. எவ்வளவு பெரிய தேவன்! அதனால்தான் நான் இந்த அதிகாரத்தை படிக்கும் போது மற்ற எல்லா அதிகாரங்களை காட்டிலும் முதல் அதிகாரத்திலேயே தேவன் தமது இறையாண்மையை, தேவன் தமது வல்லமையை, தமது மகத்துவத்தை, தமது மகிமையை இன்னும் அதிகமாக இந்த அதிகாரத்திலே தேவன் வெளிப்படுத்துகிறார். 3வது நாள் வாசிக்கலாம். அப்படியே ஆயிடுச்சு. 8வது வசனம் படிச்சிருக்கேன். வானம் என்று பெயரிட்டார். 2ஆம் நாள் என்ன செய்தது? ஆயிற்று. எவ்வளவு பெரிய வேலையை ஆண்டவர் செய்திருக்கிறார் பாருங்க. சரி, அடுத்தது 3வது நாள். பின்பு தேவன் வாசிக்கலாம். இப்ப பாதி தண்ணி தான் எங்க போயிருக்குது? மேல போயிருக்கு. மீதி பாதி தண்ணி முழு பூமியை என்ன செய்யுது? மேல இருக்கு. இப்ப வாழ முடியுமா? இப்படி இந்த இடத்துல உருவாக்கி இருந்தா நமக்கு எல்லாருக்கும் மீன் மாதிரி என்னதான் இருக்கும்? ஆமா, எங்கதான் நீந்திட்டு இருக்கணும். ஆனா ஆண்டவருடைய பிளான் ரொம்ப பெரிய பிளான். ஆகவே என்ன செய்யறாரு? தண்ணீர் எல்லாம் ஒரு இடத்துல இருக்கணுமா? வெட்டாந்தரை காணப்படும். அந்த பிக்சர் போடுமா? ஆமா, இந்த தண்ணீரை தேவன் 2ஆக என்ன செய்கிறாரு? பிரிக்கிறார். அந்த வசனத்தை வாசிக்கலாமா? அது அப்படியே பாருங்க, இந்த லேண்ட தனியா கொண்டு வர்றாரு, தண்ணீர் எல்லாம் என்ன செய்யறாரு? தனியா கொண்டு போறாரு. அப்படியே ஆயிற்று. தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம், சமுத்திரம் என்னது? கடல், ஓஷன், சமுத்திரம் என்றும் பேரிட்டார். தேவன் அது நல்லது தானங்க. இல்லைன்னா நம்ம எல்லாம் எங்க வாழ்ந்துட்டு இருந்திருக்கணும்? தண்ணிக்குள்ள வாழ்ந்துட்டு இருந்திருக்கணும். ஆகவே நாம தண்ணிக்குள்ள வாழக்கூடாது அப்படின்றதுக்காக தேவன் வெட்டாந்தரையை உண்டாக்கியார். தேவன் அது நல்லது என்று. அப்போ பாருங்க, இதெல்லாம் செய்யணும்னா எவ்வளவு ஞானம் உடையவராக அவர் இருந்திருக்கணும்ல. அவருடைய வல்லமை ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த பூமியை குடியிருப்புக்காக தேவன் படைத்திருக்கிறார். அப்ப அந்த 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 கார் எப்படி இருக்கணும் அதெல்லாம் ஒழுங்குபடுத்துகிறார். ரைட், ஓகே, சரி. வெட்டாந்திரத்துக்கு பூமி என்றும் சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்றும் பெயரிட்டார். தேவன் அது நல்லது என்று கண்டார். இப்போ அடுத்தது பாருங்க. அப்பொழுது தேவன் 11வது வசனம், பூமியானது புல்லையும், இந்த 3வது நாளே ஆண்டவர் என்ன செய்கிறார்? புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்களில் தங்கள் விதையுடைய கனிகளை தங்கள் தங்கள் ஜாதிகளின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவது என்றார். அது அப்படியே. 3வது நாளிலேயே இன்னும் மனிதனை உண்டாக்கவில்லை. பறவைகளை, மிருகங்களை எதையும் என்ன செய்யல? மீன்களை எதையும் உருவாக்கவில்லை. 3வது நாளிலேயே தாம் செய்ய போகிற கிரியைகள் அல்லது இந்த சிருஷ்டிப்புகளுக்கு அல்லது இந்த மிருக ஜீவன்கள், பறவைகளுக்கு தேவையான ஆகாரத்தை 3வது நாளிலேயே தேவன் என்ன செய்கிறார்? சிருஷ்டிக்கிறார். ஒரு நல்ல அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ இதுல இருந்து அதனால்தான் ஆண்டவர் 7வது அதிகாரத்துல அஞ்ஞானிகள் இந்த உலகத்தை தேடுகிறது போல அதை என்ன செய்யாதீங்க நீங்க
தேட, இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நீங்கள் என்ன செய்யுங்க, என்ன முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று அப்போ மனிதனை உண்டாக்குவதற்கு முன்பதாக, மிருக ஜீவன்களை உருவாக்குவதற்கு முன்பதாக 3ஆம் நாளிலேயே எதை உருவாக்கிறாரு? மனிதர்களுக்கு தேவையான, மிருகங்கள் பறவைகளுக்கு தேவையான ஆகாரத்தை உருவாக்கி இருக்கிறார். இதை தயவுசெய்து நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. எல்லாரும் இங்க இருக்கீங்களா, இல்ல வேற எங்கேயாவது போயிட்டீங்களா சிந்தனையில? உன்னை உண்டாக்குவதற்கு முன்பதாக உன்னுடைய சகல தேவைகளையும் தேவன் முன் அறிந்து அதை ஏற்கனவே தேவன் சிருஷ்டித்து வைத்திருக்கிறார். உங்க வாழ்க்கைக்குரிய எல்லா காரியங்களும் இந்த பூமியிலே மரணம் அடைகிற வரைக்கும் உண்டான எல்லாவற்றையும் தேவன் ஏற்கனவே உனக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். சொல்லுவோமா? எவ்வளவு பெரிய காரியம் இல்ல. இப்ப நாம செய்ய வேண்டியது என்னன்னா, நாம அதுக்காக பயப்பட வேண்டியது இல்ல. நாம விசுவாசத்தோடு அவரை தேடும் போது அவரை, அதான் எபிரேயர் 1:11-3 வாசிங்க. எபிரேயர் 11:3. பாருங்க, அங்கேயும் சிருஷ்டிப்பை பத்தி பேச, விசுவாசத்தினாலே உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டது என்றும். அடுத்த வசனம் இல்ல, 2வது வசனம் பாருங்க. இருங்க 6வது வசனமா பாருங்க. 6வது வசனம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு என்ன செய்யறாராம்? பலன் அளிக்கிறார் என்றும். ஆமா, அவரை தேடும் போது அந்த பலன்கள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யும்? வரும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில தேவனை தேடுங்க, அதிகமா தேவனையும் தேடணும். தேவன் நமக்கு கொடுத்த கடமைகளையும் சரியாக செயல்படும் போது நாம் அனுபவிக்க வேண்டிய எல்லா நன்மைகளையும் கர்த்தர் நமக்கு தருகிறவராக. தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் என்ன செய்கிறார்? பலன் அளிக்கிறார். ஆகவே தேவன் எல்லாவற்றையும் தேவன் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கார். இங்க இருக்கிற உங்களை பார்த்து சொல்ல, நீங்கள் இந்த மாதத்துக்கு தேவையான எல்லா காரியங்களும் தேவன், அதனால அந்தந்த நாளுக்கு அதனதின் பாடு போதும் என்று சொல்கிறார். அப்போ அந்த நாளுக்குரிய தேவையை தேவன் நமக்கு தருகிறவராயிருக்கிறார். ஆகவே இது ரொம்ப அற்புதமான. 3வது நாளிலேயே இன்னும் மனிதரை, மிருக ஜீவன்கள், பறவைகளை தேவன் உண்டாக்கவில்லை. உண்டாக்குவதற்கு முன்பதாகவே தேவன் எல்லாவற்றையும், அவனுடைய தேவைகளை தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அடுத்தது பாருங்க, 12வது வசனம். பூமியானது புல்லையும் தங்கள் தங்கள் ஜாதிகளின்படியே விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் தங்கள் தங்கள் ஜாதிகளின்படி தங்கள் விதையுடைய கனிகளையும் கொடுக்கும். நிறைய பேர் கேட்பாங்க, முட்டையிலிருந்து கோழி வந்துச்சா, கோழியிலிருந்து முட்டை வந்துச்சா, எதுங்க ஃபர்ஸ்ட் வந்துச்சு? நிறைய பேருக்கு மண்டையை சொல்லுவாங்க. அதுக்கு ஏற்கனவே சொல்றாரு, பழத்துக்குள்ளாரே என்ன வச்சிருக்காரு? விதையை. ஆமா, அதுதான் சொல்ற, தங்கள் தங்கள் ஜாதியின்படி தங்களில் தங்கள் விதையுடைய கனிகள் எல்லாமே இருக்குதா? எந்த பழத்தை எடுத்து சாப்பிட்டாலும் அது என்ன இருக்குது? விதை இருக்கிறது. ஏனென்றால் அது ரீப்ரொடக்ஷன் பண்ணுவதற்காக, அது தன்னுடைய சந்ததியை விருத்தி செய்யும்படியாக அதில் விதையை வைத்திருக்கிறார். விருட்சங்களை முளைப்பித்தது தேவன், அது நல்லது என்று 3வது அதிகாரத்தில் 2 முறை சொல்றார். தேவன் அது நல்லது என்று கண்டார். அப்ப பாருங்க, எல்லாவற்றையும் நல்லதா தான் சிருஷ்டித்து இருக்கிறார். ஆமா, மனிதனுக்கு பிரயோஜனமான காரியங்களை தேவன், எவ்வளவு நல்ல தேவன். பூமியை குடியிருப்புக்காக தேவன் சிருஷ்டித்து இந்த மனிதர்கள் குடியிருக்க வேண்டும் என்பதற்காக. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் அடிக்கடி இந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கெல்லாம் போகும்போது பார்ப்பேன், எவ்வளவு வெஜிடபிள்ஸ் இருக்குல்ல, எவ்வளவு ஃப்ரூட்ஸ் இருக்குது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். எல்லாம் வித்தியாசமான கலரா என்ன செய்யுது இருக்குது. எல்லாம் ஒரே கலராவா இருக்கு, வித்தியாசமான கலர்கள். மனிதர்களுக்கு தேவையான எல்லா வித கனி வர்க்கங்கள், உணவு வர்க்கங்கள் எல்லாவற்றையும் தேவன் படைத்து விட்டு தேவன் மனிதனை படைத்திருக்கான்னா, நம்முடைய தேவன் எவ்வளவு கரிசனையான தேவன். கரிசனையான தேவன். ஒரு பெற்றோர் கூட பிள்ளைக்கு எல்லாம் அப்படி பார்ப்பாங்களான்னு தெரியாது. எல்லாவற்றையும் ரெடி பண்ணிட்டு அந்த பிள்ளையை பெற்றெடுக்கணும். ஆண்டவர் எல்லாவற்றையும் ஏற்படுத்தி வைத்து விட்டு அதுக்கப்புறம் மனிதனை என்ன செய்கிறார்? உருவாக்கும். இதுல இருந்து நம்ம கற்றுக்கொள்ளணும், நம்மளுடைய தேவன் எவ்வளவு பெரியவர். அப்ப அன்பு வரும், அவரிடத்துல விசுவாசம் வரும். அவரை இன்னும் அதிகமாய் நாம் என்ன செய்வோம்? தேடியுள்ளா இருக்கணும். இன்னைக்கு அநேக தேவனை தேடாம இந்த உலகத்தை தேடிட்டே பிரயாசப்பட்டு இருக்காங்க. ஆண்டவரையும் தேடி இந்த உலகத்திலையும் பிரயாசப்பட்டீங்கன்னா
உடைய கைகளின் கிரியைகளை தேவன் என்ன செய்கிறவராயிருக்கிறார்? ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். 13வது வசனம் சொல்லுது, சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 3ஆம் நாள் ஆயிற்று என்று சொல்லுகிறார். இப்ப அடுத்தது 4th டே, 4வது நாள்ல ஆண்டவர் என்ன செய்தாராம்? வாசிக்கலாம். வானம் என்கின்ற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக. இதுதாங்க ரொம்ப, இந்த 4வது நாள் நான் யோசிச்சு பார்த்தேன், மற்றதெல்லாம் பூமியில தான் ரெடி பண்ணிட்டு இருந்தார். இப்ப இந்த பிரபஞ்சத்துல தேவன் கிரியை செய்கிறார். இது ரொம்ப பெரிய 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 காரியம் இந்த 4வது நாள் நடந்திருக்கு. ஆகாய விரிவிலே சுடர்கள், சுடர்கள்னா என்னதுங்க? சூரியன், சந்திரன், நட்சத்திரங்களை உண்டாக்குகிறார். இது ரொம்ப பெரிய காரியம். ரைட், ஓகே. உண்டாக கடவது அவைகள் பாருங்க, அது எதுக்காக? அடையாளங்களுக்காகவும், அடுத்தது காலங்களையும் நாட்களையும். ஆமா, இதெல்லாம் இன்னைக்கு சொல்றோம். பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு எதை சுற்றி வருகிறது? சூரியனை சுற்றி வருகிறது. தன்னைத்தானே சுற்றி வருவதற்கு ஒரு நாள் என்ன செய்தான்? ஆகிறது. இப்ப சூரியனை சுற்றி வர 365.25 நாட்கள் ஆகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப பாருங்க, இங்க என்ன சொல்றாரு? காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதுக்கு. எவ்வளவு பாருங்க, கரெக்டா சொல்றாரு. அன்றைக்கே சொல்றாரு, இந்த பூமி சூரியனை ஒரு தடவை சுற்றிட்டு வந்துட்டா என்ன ஆயிடும்? 1 வருடம் ஆகும். இப்படி சூரியனை இந்த பூமி சுற்றி வரும்போது காலங்களையும் அப்படின்றாருல, அந்த காலங்கள்னா சீசன்ஸ். சீசன் என்ன சொல்றது? பருவங்கள். திடீர்னு பாருங்க, இப்போ அடுத்த மாசம் என்ன வரப்போகுது? இந்த மாசமே ஆரம்பிச்சிருச்சு. இப்ப சூரியனை பூமி நீள்வட்ட பாதையில் என்ன செய்கிறது? சுற்றி வருகிறது. நீள்வட்ட பாதை. இந்த மே மாசம் வரும்போது என்ன ஆகுது? சூரியனுக்கு அருகில போகுது. என்ன ஆகுது? ஒரே வெயிலா இருக்குது, சூடா இருக்குது. நீள்வட்ட பாதையில அந்த லாங்ல போறப்போ இங்க என்ன இருக்குது? குளிர்கிறது. இப்படி காலங்களையும், எவ்வளவு பெரிய காரியம் இல்ல? மனிதர்கள் இந்த பூமியில உயிர் வாழும்படியாக ஒரே சீசன் இருந்தா என்ன ஆகும்? குளிரே இருந்தா எப்படி என்ன ஆகும்? போர் அடிச்சிடும். மழையே பெஞ்சிட்டு இருந்ததுன்னா அவ்வளவுதான். ரொம்ப வெயிலாகவே இருந்தா 2 மாசமே என்ன செய்ய முடியல? தாங்க முடியல. அப்ப கரெக்டா அந்த பூமி தன்னை சுற்றி கொண்டு நீள்வட்ட பாதையில சூரியனையும் என்ன செய்யுது? இப்படி சுற்றி வரும்போது ஃபர்ஸ்ட் என்னது? சீசன்ஸ் உண்டாகுது. கால பருவநிலை மாற்றங்கள் என்ன செய்கிறது? உண்டாகுது. காலங்களையும், அடுத்தது நாட்கள். ஒரு விசை தன்னை சுற்றி கொள்ளும் போது ஒரு நாள் உருவாகிறது. நாட்களையும், அடுத்தது வருஷங்களையும் குறிக்கிறதற்காக இருக்க. அப்ப பாருங்க, நாம என்ன நினைக்கிறோம்? ஏதோ அது சும்மா அது சூரியனை படைத்தார். இல்ல, இந்த பூமிக்காக தான் எதை படைத்திருக்கிறார்? சூரியனை. மனிதர்களாகிய நாம வாழ்வுன்னு எவ்வளவு கரிசனையுடைய தேவனா இருக்கிறார். கரங்களை வெட்டி அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. எவ்வளவு பெரிய தேவன் பாருங்க. பாருங்க, அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கும்படி வாசிக்கலாம். அது அப்படியே ஆயிடுச்சு. சரி, பகலை ஆள, அடுத்த வசனம். 2 மகத்தான சுடர்கள், நட்சத்திரங்கள். அடுத்தது என்ன செய்ய? இந்த பெரிய சுடர் சின்ன சுடர் மாத்திரம் இல்ல, நைட்டு வானத்தை பார்த்தா கொஞ்சம் என்ன செய்யணும்? இருக்கிற பிரச்சனைகள்லாம் தீரணுன்றதுக்காக ஆண்டவர் என்ன செய்யறாரு? நட்சத்திரங்களை என்ன செய்தார்? உண்டாக்கி. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த 24 மணி நேரத்துல 12 மணி நேரம் பகல், 12 மணி நேரம் இரவு. இதை குடியிருப்புக்காக வைத்திருக்கிறான். அடிக்கடி நான் யோசிப்பேன், இந்த சந்திரன்ல நம்ம இருக்கிற இந்த 24 hours இருக்கிற இந்த இது போல 14 நாள் என்ன எப்படி இருக்குமா? பகலா இருக்குமா? 14 நாள் இரவு. கொஞ்சம் யோசிச்சு பாரு. 14 நாள் பகல் நம்ம கற்பனை பண்ண முடியுமா? முடியாது. உடனே டயர்ட் ஆயிடுவான். 12 மணி நேரத்துல மனிதன் என்ன செய்யறான்? டயர்ட் ஆயிடுறான். அப்ப இரவு வந்தாதான் அவன் என்ன செய்வான்? தூங்க போவான். ஆனா சந்திரன்ல குடியிருப்புக்காக படைக்கலைங்க. அது காலங்களையும் நாட்களையும் மாதங்களையும் குறிப்பதற்காக இந்த சந்திரனை இந்த பூமிக்காக உருவாக்கி இருக்கிறாரு. அங்க 14 நாள் வெயில் பகல், 14 நாள் எப்படி இருக்குமா? இரவு. அந்த 14 நாள்ல ரொம்ப குளிர்ந்து விடும் அந்த பூமி, அந்த சந்திரன். அங்க அந்த டெம்பரேச்சர்ல உயிர் வாழவே முடியாது. அதே போல 14 நாள் பகல் இருக்கும்போது அங்க அங்க அந்த டெம்பரேச்சரை தாங்க முடியாதான், அவ்வளவு உஷ்ணமாக காணப்படுவான். ரொம்ப அற்புதமான பூமியில கட்ட நம்மளை என்ன செஞ்சிருக்கிறார்? வைத்திருக்கிறார். காலங்கள், சீசன்ஸ் வேற என்ன செய்யறார்?
மாற்றிருக்க. இந்த சீசன்ஸ் வரும்போது அந்தந்த சீசனுக்கு தேவையான ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் என்ன செய்யறார் ஆண்டவர் கொண்டு வருகிறார். அந்தந்த சூழ்நிலைக்கு நம்ம சாப்பிடுவதற்கு தேவையான உணவு முறைகளை கர்த்தர் என்ன செய்கிறார், பழங்களையும் காய்கறிகளையும் என்ன செய்கிறார் ஆண்டவர் முளைப்பிக்க. அந்த சீசன்ல தான் அது என்ன செய்யும். அது பாருங்க, இந்த சீசன் ஆரம்பிச்சோன்னா வாட்டர் மில்லன் என்ன செஞ்சிருச்சு, வந்துருச்சு. இன்னும் அடுத்த சீசன்ல என்ன வரும், பலாப்பழம் வரும். இப்படி அந்தந்த சீசன்ல கர்த்தர் இதெல்லாத்தையும் ஆண்டவர் ரொம்ப நேர்த்தியாக அழகாக கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், அவர் படைத்திருக்கிறார். அதனாலதான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, தேவன் எவ்வளவு பெரிய சூரியனையும் சந்திரனையும் அடுத்தது நட்சத்திரங்களையும் கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், படைத்திருக்கிறார். இதை பார்த்த சங்கீதக்காரன் சொல்கிறார், 8ஆம் சங்கீதம் 3-4 வசனங்கள் வாசிக்கலாம். உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீ ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது, மனுஷன் எத்தனோண்டு இருக்கான், ரொம்ப சின்னவனா இருக்கான். மனுஷனை நினைக்கிறதற்கும் மனுபுத்திரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் இதெல்லாம் எதுக்காக படைச்சாரு, உங்களுக்காக தான், எனக்காக தான் இல்ல, நாம நல்லா வாழணுன்றதுக்காக சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் தேவன் படைத்து இந்த பூமியில இந்த சீசன்ஸ் காலங்கள் உருவாக வேண்டும். அடுத்தது நாட்கள், மாதங்கள், வருடங்கள், அது காலங்களுக்காக குறிப்புக்காக, இந்த வருடங்களின் குறிப்புக்காக தேவன் இவைகள் எல்லாம் ஆண்டவர் சிருஷ்டித்தார். இதை உணர்ந்தவன் சொல்றான், நீர் இவ்வளவு பெரிய காரியங்களை நீ செய்திருக்கிறீர், செய்துவிட்டு மனிதனை நினைப்பதற்கும் அவனை விசாரிப்பதற்கும் அவன் எல்லாத்தையும் யாருக்காக படைத்திருக்கிறாராம், நமக்காக தேவன். அப்ப மனிதர்கள் மேல் தேவனுடைய அவருடைய பிரியம், அன்பு எவ்வளவு பெரியது என்று பாருங்க. என்னை நேசிக்க யார் இல்லைன்னு நீ சொல்லாத, உன்னை நேசிக்கிற ஒருவர் இதையெல்லாம் படைத்து வைத்து இந்த பூமிக்கு உன்னை அனுப்பி இருக்கிறார். நீ அனுபவிக்க வேண்டிய எல்லா நன்மைகளையும் தேவன் ஏற்கனவே சிருஷ்டித்து உன்னை இந்த பூமியிலே பிறக்க செய்திருக்கிறார். இப்ப நீ செய்ய வேண்டிய ஒரே காரியம், தேவனை முழு இதயத்தோடு என்ன செய்யணும், தேடணும். எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. இதை படித்து கொண்டு வரும்போது ஒரு காரியத்தை நானே படிச்சதை தான் நான் உங்களுக்கு சொல்றேன். கூகுள்ல சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கு. சரி, இருக்கட்டும். இங்க இருக்கின்ற சூரியனும் சந்திரனையும் படைத்தார் என்று படிக்கிறோம்ல, இந்த சூரியன் இந்த பூமியிலிருந்து எவ்வளவு தூரத்துல இருக்குதுன்னு நான் படிச்சேன். ஒரு புத்தகத்துல படிச்சதுதான் நான் எழுதிட்டு வந்திருக்கேன். 2,38,900 மைலுக்கு அப்பால் இருக்குதான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, 2,38,900, அதாவது ரொம்ப ஷார்ட்ல இருக்கு, குறுகின இடத்துல இருக்கிறத அளந்திருக்காங்க. இன்னும் சில இடங்கள்ல போகும்போது ரொம்ப தூரமா இருக்குதான். சரி, இருக்கட்டும். 2,38,900 மைல் தொலைவில் இருக்கு. பக்கத்துல இருக்கிற சந்திரன் இவ்வளவு தூரம் இருக்கு, 2,38,900 மைல். சரி, சூரியனை கர்த்தர் எங்க வைத்திருக்கிறார் என்றால் 93 மில்லியன் மைலுக்கு அப்பால் வைத்திருக்கிறாராம். 93 மில்லியன். மில்லியன் என்பது 10 லட்சம் சேர்ந்ததுதான் ஒரு மில்லியன். அப்ப 93 மில்லியன் மைலுக்கு அப்பால் என்ன செய்திருக்கிறார். கொஞ்சம் இந்த பிரபஞ்சத்தினுடைய பரப்பளவை குறித்து நீங்கள் பாருங்க. ஒரு சூரியனை கர்த்தர் எங்க வச்சிருக்கிறார், 93 மில்லியன் மைல்களுக்கு அப்பால் தேவன் வைத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய பறந்து விரிந்த ஒரு பிரபஞ்சமா இருக்கு. அதான் நான் சொன்னேன், இந்த 4வது நாள்ல தேவன் ரொம்ப பெரிய காரியங்கள் எல்லாம் என்ன செய்திருக்கிறார், படைத்திருக்கிறார். அப்புறம் நட்சத்திரங்களை குறித்து சொல்லும் போது, நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கணும்ல, இந்த நட்சத்திரங்களை குறித்து சொல்லும் போது 29 மில்லியன்ல இருந்து 3 பில்லியன் மைல்களுக்கு அப்பால் இருக்குதான். மில்லியனுக்கு அப்புறம் என்னது, பில்லியன் இருக்கு. அடுத்தது என்னது, ட்ரில்லியன். அப்புறம் பல நட்சத்திரங்கள் 25 ட்ரில்லியனுக்கு அப்பால் இருக்கிறதா, ட்ரில்லியன் மைல்களுக்கு அப்பால். இதெல்லாம் நம்மளுடைய அறிவுக்கு அப்பாற்பட்டதா இருக்கு. அவ்வளவு பெரிய பிரபஞ்சத்தை தேவன் சிருஷ்டித்திருக்கிறார். அதனால்தான் தாவீது சொல்லுகிறார், இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்தை, இந்த சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது மனிதனை விசாரிப்பதற்கு அவன் எவ்வளவு பெரிய பிரபஞ்சத்தை, நான் என்ன சொல்றேன்னா, இவ்வளவு பெரிய தேவனை நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். எவ்வளவு ஞானம் இருந்தால் அதை செய்திருக்க முடியும், எவ்வளவு வல்லமை இருந்தால் செய்திருக்க முடியும், எவ்வளவு அதிகாரம். சரி, இது எல்லாவற்றையும் தேவன் இன்றைக்கு வரைக்கும் தன்னுடைய கண்ட்ரோல்ல, வார்த்தையினால் இவை எல்லாத்தையும் உருவாக்கி அதெல்லாம் அந்த அச்சிலே சுழலும்படி வைத்திருக்கிறார். ஒரே ஒரு வார்த்தை,
ஒரே ஒரு அது யோசிச்சுட்டு என்ன எப்படி இது நடக்குதுன்னு நான் யோசிச்சேன். இப்ப பாருங்க, ஒரு கம்பெனி இருக்கு, ஒரு கம்பெனி ரன் ஆகுது. அந்த கம்பெனி உருவாக்கும் போது முதலாளிகளும் சிலரும் சேர்ந்து சில சட்ட திட்டங்களை என்ன செய்யறாங்க, வரையறுக்கிறாங்க. சில சட்ட திட்டங்களை. இந்த சட்ட திட்டங்கள் அடிப்படையில அங்க 1000 பேர் இருந்தாலும் சரி, 10,000 பேர் இருந்தாலும் சரி, அந்த சட்ட திட்டங்களின் அடிப்படையில அந்த கம்பெனி என்ன செஞ்சுட்டே இருக்கு, ரன் ஆயிட்டு. அதே போல இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கும் போது தேவன் வார்த்தையினாலே, அதனால்தான் எபிரேயர்ல அந்த வார்த்தை படிக்கிறோம். வாசிக்கலாம். எபிரேயர் 1வது அதிகாரம் நினைக்கிறேன், வாசிக்கலாம். 3வது வசனம். எபிரேயர் 1:3. பாருங்க, சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள, சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வார்த்தையினாலே என்ன செஞ்சிட்டு இருக்கிறாராம், தாங்குகிறவரா. எப்படி இது சட்ட திட்டங்களின்படி கம்பெனி இயங்குகிறதோ, ஒரு தேசம் இயங்குகிறதோ, அதே போல சர்வத்தையும், சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், இந்த பிரபஞ்சம், இந்த பூமி, மலைகள், ஆறுகள், சமுத்திரம், இவைகள் எல்லாவற்றையும் தமது வார்த்தையினாலே என்ன செஞ்சிட்டு இருக்கிறார், எல்லாத்தையும் தாங்குகிறவராக இருக்கிறார். எவ்வளவு பெரிய தேவன்ல. இந்த 4வது நாள்ல பெரிய காரியங்களை தேவன் என்ன செஞ்சிருக்கிறார், சிருஷ்டித்திருக்கிறார். வாசிக்கலாமா? இங்க வாங்க. மேல் பிரகாசிக்கும்படி வானம் என்கின்ற, வாசிங்க, ஆகாய விரிவிலே சுடர்களாய் இருக்க கடவுது என்றார், அது அப்படியே ஆயிற்று. 17, 18 எல்லாம் நீங்க படிங்க. 18வது வசனம் கடைசி பகுதி சொல்லுகிறது, தேவன் அது நல்லது என்று கண்டார். எல்லாம் நல்லதுன்னு கண்டார். இதை யோசிச்சுட்டே இருந்தேன். எல்லாம் நல்லது நல்லதாதான் படைச்சிருக்கிறாரு. ஆனா நம்ம தேவனுக்கு எதிராக செயல்படும் போது இது எல்லாம் நல்லதா படைத்தார்கள், அதுவே நமக்கு எதிராக என்ன செய்கிறது, மாறுகிறது. நல்லா இயற்கை நமக்கு எதிராக மாறும். சமுத்திரத்தை நல்லதுக்குன்னு தான் படைத்திருக்கிறாரு. ஆனா தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக யோனா பிரச்சனை பண்ணிட்டு போனானா, அங்க தேவன் சமுத்திரத்தின் மேல் பெரும் காற்றை என்ன செய்தார். ஆமா, இன்னைக்கு இதுதான் நடக்கும். தேவனுடைய வார்த்தையின்படி நம்ம வாழும்போது இந்த இயற்கை நமக்கு சாதகமாக நன்மையை தருகிறதாக இருக்கு. ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக மனிதர்கள் செயல்படும் போது எது நல்லது என்று உண்டாக்கினாரோ அதுவே நமக்கு எதிராக செயல்படுகிறதாக இருக்கிறது. சரி இருக்கட்டும். சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 4வது நாள் என்ன செய்ததாம், ஆயிற்று. 20வது வசனத்திலிருந்து நாம 5வது நாளை நாம் படிக்கிறோம். வாசிக்கலாம். பின்பு தேவன் ஒரே வார்த்தை தான், திரளாய் ஜனிப்பிக்க கடவுது என்றார். மகானா என்னது, பெரிய மீன்களையும் தேவன் அது நல்லது தானேங்க. இப்ப கூட மதியானம் போனா இந்த நீர் வாழும் ஜந்துக்களும் பறவைகளும் இருந்தால் நல்லது தானே, நல்லதா இல்லையா? ஆமா, கொஞ்சம் கொஞ்சம் நல்லா என்ன செய்யலாம், சாப்பிட்டு நல்லா இருக்கும். நல்லது எதுக்காக, மனிதர்களுக்காக. எல்லா பறவைகளையும் மீன்களையும் மகா மச்சங்களையும் தேவன் என்ன செய்தாராம், உருவாக்கியிருக்கார். 4வது நாள்ல தேவன் எவ்வளவு காரியத்தை செஞ்சிருக்கிறார் பாருங்க. அடுத்தது பாருங்க, பறக்கும் பறவைகளையும் செல்லமான திரளாய் பிறப்பிக்க கடவுது என்றாரா. அடுத்தது 21வது வசனத்தை வாசிங்க. தேவன் மகா மச்சங்களையும் ஒரே மாதிரி பறவை இல்ல, நம்ம ஒரே பறவை தான் சாப்பிட்டு இருக்கோம். நம்ம லெவல் அவ்வளவு இருக்குது. ஆனா திரளான பறவைகளை தேவன் சிருஷ்டித்தார். சரி, தேவன் அது நல்லது என்று கண்டார். இப்ப அடுத்த வசனம் எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? 22. தேவன் அவைகளை ஆசீர்வதித்து நீங்கள் பழுகி பெருகி சமுத்திரத்தை நிரப்புங்கள் என்றும் பறவைகள் பூமியில் பெருக கடவது என்றும். இங்க ஃபர்ஸ்ட் வர்ற வார்த்தை ஆதியாகமத்துல ஆசீர்வதித்து. 22வது வசனத்தை என்ன வருதுங்க, ஆசீர்வதித்து. ஃபர்ஸ்ட் ஆசீர்வாதமே யாருக்கு தான் கொடுத்துக்கிறாரு, இந்த பறவைகளுக்கும்
நீர்ல இருக்கின்ற அந்த அந்த ஜந்துக்களுக்கும் ஆண்டவர் கொடுக்கின்றார். அவைகளை ஆசீர்வதித்து அதுக்கப்புறம் தான் தேவன் ஆதாமையும் ஏவாளையும் என்ன செய்தார்? ஆசீர்வதிக்கிறார். ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறார். நோவாவை தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஃபர்ஸ்ட் ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம் வரும்போது நீங்கள் பழுகி பெருகி என்று சொல்லுகிறார். நோவாவையும் அவருடைய குடும்பத்தை பார்த்து சொன்ன அதே ஆசீர்வாதத்தை எதுக்கு சொல்றாரு? இந்த பறவைகள் இந்த சமுத்திரத்தில் இருக்கின்ற காரியங்களுக்கு சொல்கிறார். நிரப்புங்கள் என்றார். பறவைகள் பூமியில் பெருக கடவது என்றார். ஒரே வார்த்தை. அடுத்த வார்த்தையை வாசிங்க. சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 5வது நாள் ஆயிற்று. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு காரியத்தை செய்கிறார். பின்பு வாசிக்கலாம் 24வது 6வது நாள். இப்ப எல்லாத்தையும் சிருஷ்டித்த பிறகு 6வது நாள் இன்னும் சில காரியங்களை சிருஷ்டிக்கிறார். வாசிக்கலாம். பின்பு ஆயிற்று. தேவன் அது நல்லது என்று 2ஆம் அதிகாரத்துல படிச்சுன்னா எப்படி இதை தேவன் பறவைகளையும் இந்த நாட்டு மிருகங்கள் காட்டு மிருகங்களை உண்டாக்கினார் என்றால் மனிதனை போலவே அதையும் மண்ணினால் என்ன செய்தாராம்? உண்டாக்கினார் என்று படிக்கிறோம். இப்ப இந்த 6வது நாள் இந்த நாட்டு மிருகங்களையும் காட்டு மிருகங்களையும் தேவன் என்ன செய்கிறார்? உண்டாக்குறார். இது இன்னொரு காரியத்தை சொல்லி விட்டுட்டேன். ஃபர்ஸ்ட் 3 நாள் தேவன் எல்லாவற்றையும் என்ன செய்கிறார் என்றால் ஒழுங்குபடுத்துகிறார். வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். தண்ணீரை 2ஆக பிரித்தார். இருந்த தண்ணீரை என்ன செய்கிறார்? சமுத்திரம் நிலம் என்று பிரித்தார். இப்ப எல்லாத்தையும் பிரிச்சு வச்சுட்டு இப்ப ஒவ்வொரு பார்ட்டா நிரப்புகிறவரா இருக்கிறார். சமுத்திரத்தை நிரப்புனாரா? மீன்களை உண்டாக்கினார். மகா மச்சங்கள். அதே போல ஆகாய விரிவிலை பறப்பதற்கு எதை உருவாக்கினார்? பறவைகளை தேவன் உண்டாக்கிறார். இப்போ அடுத்தது நிலத்தை நிரப்புகிறார். அப்ப பாருங்க, ஒவ்வொரு பகுதியா ஒழுங்குபடுத்திட்டு தேவன் நிரப்புகிறவரா இருக்கிறார். சமுத்திரம் எம்டியா இருந்தா எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா? இருக்காதுல. ஆகவே அங்கே மகா மச்சங்களை உண்டாக்குகிறார். வானம் என்றால் ஒரு சீனரியை வரை சொன்னா என்ன செய்வாங்க? கொஞ்சம் ஒரு ஆறு மாதிரி போடுவாங்க. வானத்தை என்ன செய்வாங்க? பறவைகள் பறக்கிற மாதிரி போடும். அதே போல ஆண்டவர் வானத்தை நிரப்புகிறவராக இருக்கிறார். பூமியை நிரப்புகிறவராக. இப்ப அடுத்தது நிலத்தை பார்க்கிறாரு. அது எப்படி இருக்குது? வெறுமையா இருக்கிறது. இங்கே காட்டு மிருகங்கள் தனியா, நாட்டு மிருகங்கள் தனியா, 2ஆ அவர் ஆரம்பத்திலேயே பிரித்து விடுகிறார். இப்படி மிருக ஜீவன்களை தேவன் உண்டாக்கிட்டு அடுத்தது கடைசியாக தேவன் சிருஷ்டிக்கிறது தான் மனிதன். வாசிக்கலாம் 26வது. பின்பு தேவன் நமது சாயலாகும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக என்று சொல்லி மனுஷனை யார் சாயல உண்டாக்குறாருங்க? தேவ சாயல். ஆனா பிசாசு 3ஆம் அதிகாரத்துல வந்து சொல்றான், இந்த பழத்தை பறிச்சு புசிப்பீர்கள் என்றால் நீங்கள் யாரா மாறுவீங்க? எவ்வளவு சுலபமா என்ன செஞ்சுட்டான்? ஏமாத்தான். எப்படி ஃபேர் அண்ட் லவ்லி போட்டீங்கன்னா 7 நாள்ல வெள்ளையாவீங்கன்னு சொன்னா எல்லாரும் என்ன செய்வோம்? அதே போல அவன் என்ன செஞ்சிருக்கான்? ஏற்கனவே உன்னை என்னதான் படித்திருக்கிறார்? தேவ சாயலாக தேவ ரூபத்தின்படி படைத்திருக்கிறார். இவன் அதை அறியாமல் இருக்கிறான். இன்றைக்கு அநேகர் தேவன் தேவ சாயலாக உன்னை உருவாக்கி இருக்கிறார். எப்படி தேவன் ஞானம் உள்ளவரோ அது போல உன்னை ஞானம் உள்ளவனாக என்ன செய்திருக்கிறார்? படைத்திருக்கிறார். அவருடைய வார்த்தையினாலே சகலவற்றையும் உருவாக்கினது போல நம்முடைய வார்த்தைகளிலும் சில வல்லமையை என்ன செஞ்சிருக்கிறார்? வைத்திருக்கிறார். சில அதிகாரத்தை தேவன் வைத்திருக்கிறார். தேவன் எப்படி முடிவெடுக்கிறாரோ அதே போல நம்மை முடிவெடுக்கிற நிலையிலே கர்த்தர் வைத்திருக்கிறார். அவருடைய சாயலின்படியும் அவருடைய ரூபத்தின்படியும் தேவன், அவருக்கு கண்ணு இருக்குங்க, அவர் பார்க்கிறார். ஜனங்களை என்ன செய்கிறார்? அவர் பார்க்கிறார். ஜனங்களை, அவர் திரளான ஜனங்களை கண்ட போது மனதுருகினார். அதே போல நம்மையும் பார்க்கின்றவனாக, செயல்படுகிறவனாக, கிரியை செய்கிறவனாக தேவன் அவருடைய சாயலாகவும் அவருடைய ரூபத்தின்படியும் தேவன் நம்மை என்ன செய்தார்? அவர் உருவாக்கினார். அடுத்தது பாருங்க, தேவன் இல்லைங்க, தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாக சிருஷ்டித்தார். அவனை ஆணும் பெண்ணுமாக என்ன செய்தார்? சிருஷ்டித்தார். ஆண் பெண், டிரான்ஸ்ஜெண்டர் எல்லாம் சிருஷ்டிக்கல ஆண்டவர். இடைப்பட்ட ஒரு பாலினத்தை தேவன் உருவாக்கவில்லை. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் தவறான காரியங்களை போதிக்கிறார். தேவன் உருவாக்கும் போது 2 ஜெண்டர் தான் என்ன செஞ்சிருக்கிறாரு? உருவாக்கி இருக்கிறார். அதை நன்றாய் புரிந்து கொள்ளணும். அதுல ஏதாவது பிரச்சனை இருந்தா தனியா வந்து கேளுங்க. ரைட், ஓகே. ஆணும் பெண்ணுமாக அவர்களை
சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி, அதை என்ன செய்யணுமா, எல்லா பூமியையும் அதனுடைய நிறைவையும் உண்டாக்கி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் என்ன செய்யுங்க. இப்போ இவனை ஒரு ராஜாவா உருவாக்கி இருக்கிறார். ஆளுகை செய்கிறவனாக ஆதாமையும் ஏவாளையும் உண்டாக்கினார். பாருங்க, பூமியை கீழ்ப்படுத்தி அதை ஆளுகை செய்யுங்கள். எல்லா பிரபஞ்சத்தையும் இந்த காரியங்கள் எல்லாம் பூமியில் இருக்கிறத மாத்திரம் ஆளுகை செய்யுங்கன்றார். வானத்துல சிருஷ்டித்ததெல்லாம் இல்ல, இந்த பறவைகள், மிருக ஜீவன்கள், சமுத்திரத்தில் இருக்கின்ற எல்லாவற்றையும் என்ன செய்யுங்க, ஆளுகை செய்யுங்கள் என்றார். ஆனால் ஆதாம் பாவம் செய்ததுனால அவன் இந்த பூமியில் இருக்கின்றவைகளின் மேல் உள்ள ஆளுகை அவனுக்கு போயிடுச்சு. இப்பொழுது மரணம் அவனை என்ன செய்கிறது, ஆளுகை செய்கிறது. ரோமர்ல நம்ம படிக்கிறோம். என்ன எது போயிடுச்சு, பாவத்தின் சம்பளம் மரணம். இன்றைக்கு மனிதர்களை ஆளுகை செய்கிறது. ஒரே காரணம் என்னன்னா, தேவனுடைய வார்த்தையின்படி நடக்காததுனால மரணம் ஆளுகை செய்கிறது. சரி, இருக்கட்டும். இப்படி எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை என்ன செய்தாராம், ஆசீர்வதித்தார். அப்ப 6வது நாள்ல கடைசியாக இந்த மனிதனை சிருஷ்டித்து அவனை ஆசீர்வதித்து இவைகள் எல்லாவற்றின் மேலும் உள்ள ஆளுகையை ஆதாமுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதனால்தான் இந்த பாவம் செய்த போது ஆளுகை இழந்தா, நான் இயேசுவுக்கு எல்லாமே என்ன செய்து ஆளுகை செய். பேதுருவை பார்த்து சொல்றார், நீ என்னை 3 முறை மறுதலித்த பிறகுதான் சேவல் என்ன செய்யும், கூவுன்னு சொல்றார். கரெக்டா இவன் மறுதலித்து முடிக்கிறான். உடனே சேவல், அந்த வார்த்தை உடனே சேவல் கூவிற்று. அப்ப ஆண்டவருக்கு என்ன இருக்கு, அவருக்கு பாவத்தின் மேல் அதிகாரம் இருந்து, பாவத்தை அவர் வெற்றி பெற்றிருந்தனால், பாவம் செய்யாதவரா இருந்ததுனால அந்த சேவலுக்கு கட்டளை போட்டிருக்கிறாரு. இப்ப சேவலை நீ என்ன செய், கூ. அது வரைக்கும் என்ன செய்யல சேவல், கூல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இப்படி ஒவ்வொரு இடத்திலும் அவர் தமது எல்லா ஆளுகையும் வெளிப்படுத்துகிறார். ஒருத்தர் கேட்கிறான் பேதுருவை பார்த்து, உங்கள் போதகர் வரி செலுத்துகிறாரா அப்படின்னு கேட்கிறான். ஆமா, எங்க போதகர் வரி செலுத்துறாருன்ட்டு நேர ரூம்குள்ள வந்த உடனே ஆண்டு சொல்ல, நீ முதல்ல தூண்டில எடுத்துக்கொண்டு சமுத்திரத்துக்கு போய் தூண்டில போடு, அதுல கிடைக்கிற மீனை திறந்து பாரு, அதுக்குள்ள என்ன இருக்கும், வெள்ளிப்பானா இருக்கும். அதை உனக்காகவும் எனக்காகவும் போய் என்ன செய், வரி செலுத்தி விட்டு வா. முழுவதும் சீஷர்கள் வளைய போடுறாங்க, ஒரு மீனும் கிடைக்கல. பிள்ளைகளை புசிப்பதற்கு ஏதாவது இருக்குதான்னு கேட்கிறாரு. ஒன்று இல்லைன்னாங்க. யோவான் 21 படகின் வலதுபுறத்துல என்ன செய்யுங்க, வளைய. திரளான மீன்கள் கிடைத்தது என்று படிக்கிறோம். திரளான மீன்கள். அப்போ சமுத்திரத்தின் மேல் அவைகளுக்கு அதிகாரம் இருக்கிறது. அதே போல பறவைகளின் மேல் அவருக்கு அதிகாரம். அதுதான் சொல்றார், பறவைகள், சமுத்திரத்தில் இருக்கிற மிருக ஜீவன்கள். அடுத்தது காட்டு மிருகங்களோடு சஞ்சரித்தார் என்று மார்க்கு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்துல இருக்கிறது. காட்டு மிருகங்களோடு கூட அவர் உபவாசம் இருந்த நாட்கள்ல காட்டு மிருகங்களோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். அப்ப அவைகள் ஒன்றும் அவரை என்ன செய்யல. இப்ப நாம போனா என்ன ஆகும் தெரியும் நமக்கு. பாவம் ஆளுகையை நாம் இழந்து விட நேர்ந்தது. ஆகவே பாவம் வந்தாலே எல்லா ஆளுகையும் போயிடும். எதெல்லாம் உங்களுக்கு ஆளுகையை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரோ அவைகள் எல்லாம் அந்த ஆளுகையை மனிதர்கள் இழக்கின்றவர்களாக அவர்கள் காணப்படுகிறார்கள். ஆகவே ஆனா ஆதாம் எல்லாவற்றையும் அவன் என்ன செய்தான், ஆளுகை செய்தான். எல்லாவற்றின் மேலும் அவன் ஆளுகை செய்தான். 29வது வசனத்தை வாசிங்க. பின்னும் தேவன் உங்களுக்கு கொடுத்தேன். ஆமா, இவைகள் எல்லாம் உங்களுக்கு 9ஆம் அதிகாரத்துக்கு பிறகுதான் பறவைகளையும் மிருகங்களையும் உணவாக நமக்கு கொடுக்கின்றார். ஆனா இப்போ ஃபர்ஸ்ட் என்னதான் கொடுத்தார், இந்த செடிகள் இருக்கின்றதான கனி விருட்சங்கள் எல்லாம் உங்களுக்கு ஆகாரமாய் கொடுத்தேன் என்றார். அது அப்படியே ஆயிற்று. 31வது வசனத்தை எல்லாம் சேர்ந்து படிப்போம். அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார். அது எப்படி இருந்துச்சான், ஃபர்ஸ்ட் எல்லாம் நன்றாயிருந்ததுன்னு வந்தது. இப்ப எப்படி இருக்குதான், மிகவும் நன்றாயிருந்தது. சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 6ஆம் நாள் ஆயிற்று. இதோடு கூட சிருஷ்டிப்பு நின்று விடவில்லை. இது ரொம்ப மிக முக்கியம். நமக்கு இதோட நின்றுடுவோம் நம்ம. ஆனா 2ஆம் அதிகாரம் முதல் 3 வசனத்துல இன்னொரு நாளையும் வைத்திருக்கிறார். 6 நாள் தான் ஆயிருக்குது. இப்ப கடைசியில 7வது நாள் வாசிக்கலாமா? வாசிக்கலாம். 7வது நாள். இவ்விதமாக வானமும் பூமியும் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன. தமது கிரியையை 7ஆம் நாளிலே எவ்வளவு பெரிய வேலை செஞ்சிருக்கிறார் பாருங்க.
இந்த பூமியை உருவாக்குனாரு, அப்புறம் அதை ஒழுங்குபடுத்தினாரு, அதை என்ன செய்தார்? நிரப்பினார். இப்படி எல்லா வேலையும் எதனுள்ள முடிச்சிட்டாரு? 6 நாள்ல முடிச்சிட்டாரு. 7ஆம் நாளிலே தமது கிரியையை எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். 7வது நாள்ல என்ன செய்தார் ஆண்டவர்? ஓய்ந்திருந்தார். மூன்றாவது தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகள் எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை என்ன செய்தார்? பரிசுத்தமாக்கினார்னா தேவன் வேறு பிரித்தார். பரிசுத்தம் என்ற வார்த்தை ஹோலினாலே செட் அபார்ட், அதை வேறு பிரித்தல். அவ 6 நாள்ல எல்லாம் வேலை செய்யலாம்பா, ஆனா 7வது நாளை பழைய ஏற்பாட்டின் நாட்கள்ல அதை வேறு பிரித்தார். அது எதுக்காகனா, இந்த ஆதாமும் ஏவாளும் ஆண்டவரை தேடணும். 6 நாள் வேலை செய்யலாம், 7வது நாள் என்ன செய்யணும்? ஆண்டவரை தேடணும், ஆண்டவரை ஆராதிக்கணும், ஆண்டவருக்கு பலி செலுத்தணும். இதற்காக தேவன் அதை வேறு பிரித்தார் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே சிருஷ்டிப்பு 6 நாள்ல முடிச்சிடக்கூடாது, 7வது நாள் இருக்குது. அது தேவனுக்கு என்று வேறு பிரிக்கப்பட்ட நாள். இதை நிறைய இடங்கள் இதை குறித்து சொல்றாரு. சரி, ஓகே, ஒரு சில காரியங்களை நான் சொல்லி நான் இதை முடிக்க விரும்புகிறேன். 40ஆம் ஏசியா தீர்க்கதரிசன புத்தகம் 40ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிச்சுட்டு இந்த ஓய்வு நாளை குறித்து நம்ம படிக்க போறோம். ஏசியா 40:28. இப்ப ஓய்ந்திருந்தார் என்று சொன்னோம்னா என்ன ஆயிட்டு சிலர் நினைப்பாங்க, அவரே இவ்வளவு பெரிய வேலை செஞ்சு டயர்ட் ஆயிட்டாரு அப்படின்னு. ஆனா ஏசியா சொல்றாரு, பூமியின் கடையாந்தங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. ஆமா, இதை நீ அறியாயோ என்று. அப்போ அவர் ஓய்ந்திருந்தது அவர் டயர்ட் ஆனதுனால அல்ல. 1ஆம் அதிகாரம் 31வது வசனம் சொல்கிறது, அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார். அப்போ ஒவ்வொரு நாள் நிறைவேற்றின கிரியையை 7வது நாள் ஒவ்வொன்னா என்ன செய்கிறார்? ஒவ்வொரு மிருக ஜீவன், ஒவ்வொரு பறவைகள், ஒவ்வொரு செடி கொடிகள் எல்லாவற்றையும் பார்த்தார். இப்ப இது அப்படி எப்படி இருக்குது? அவருக்கு மிகவும் நன்றாயிருந்தது என்று சொல்ல. அப்ப 7வது நாள் அவரு செய்த காரியம் நம்முடைய சிருஷ்டிப்புகளை பார்த்து, இன்றைக்கும் நமக்கும் அதான். 6 நாள் தேவன் செய்த கிரியைகளை எல்லாம் 7வது நாள் நாம நினைவு கூர்ந்து தேவனை சோத்திரம் பண்ணணும், தேவனை ஆராதிக்கணும், தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். அதற்காக 7வது நாளை தேவன் ஏற்படுத்தினார். சரி, இருக்கட்டும். இப்போ இது வசனத்துக்கு நேராக வருவோம். இப்போ ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கட்டளை கொடுக்கும் போது இதை அப்படியே சொல்றார். படிக்கலாம். 20ஆம் அதிகாரம், யாத்திராகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 8லிருந்து 11 வசனத்தை நம்ம படிக்கும் போது இந்த ஓய்வு நாளை குறித்து பேசுகிறார். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க, எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாக. பரிசுத்தம்னா என்னதுங்க? வேறு பிரிக்கும். 6 நாள் உன் வேலையை செய்யலாம்ப்பா, 7வது நாளை எனக்கென்று அந்த நாளை என்ன செய்து பிரித்து விடு. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க ஃபர்ஸ்ட் நினை. இருக்கிறவங்களை பார்த்து, இது கட்டளைங்க, 10 கட்டளையில இந்த கட்டளை நினைங்க. ஃபர்ஸ்ட் இதை பரிசுத்தமாய் தேவனுக்கென்று இதை என்ன செய்யணும்? வேறு பிரிக்க நினைப்பாயாக. சரி, வாசிக்கலாம். 6 நாளும் எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம். 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகளை எல்லாம் நடப்பிப்பா. இதுவும் கட்டளை. 6 நாள் பெட்ல படுத்து தூங்குன்னு சொல்லல. 6 நாளும் வேலை செய்து உன் கிரியைகளை நடப்பிப்பாயாக. 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். நாம என்ன செய்யறோம்? 7வது நாள் நம்முடைய ஓய்வு நினைக்கிறோம். இங்க என்னன்னு சொல்லப்பட்டிருக்குது? கர்த்தருடைய ஓய்வு நாள். அப்படின்னா the Lord's day. இது உன்னுடைய என்னுடைய நாள் அல்ல. 6 நாள் நமக்கு கொடுத்துட்டாரு. 7வது நாள் அது யாருடைய நாள்? கர்த்தருடைய நாள், கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே நீ ஆனாலும், குமாரன் ஆனாலும், குமாரத்தி ஆனாலும், வேலைக்காரன் ஆனாலும், வேலைக்காரி ஆனாலும், உன் மிருக ஜீவன் ஆனாலும், உன் வாசல்களில் இருக்கிற அந்நியன் ஆனாலும் யாதொரு வேலையும், ஆமா, ஃபுல்லா ஆண்டவரை தான் தேடணுன்றார். ரைட், கர்த்தர். இப்ப அதை சொல்லிட்டு சொல்றாரு, இல்லைங்க எனக்கு பெரிய வேலை இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா அப்படி சொல்லாதப்பா. ஏன்னா கர்த்தர் 6 நாளைக்குள்ளே, அந்த அப்படி போட்டிருக்கா, 6 நாளைக்கு உள்ளே வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை என்ன செய்தாராம்? அப்ப பாருங்க, ஆண்டவரே ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கிட்டார். ஆண்டவருடைய நாள் இது. இது உன்னுடைய என்னுடைய நாள் அல்ல. இந்த நாள்ல சபை கூடி வருதலை நாம வைத்திருக்கிறோம்.
ஆமா, சபை கூடி வருதலை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, விட்டு விடாதிருக்கும்படி என்று சொல்லுகிறார். ஆகவே யாரும் சபை கூடி வருதலை விட்டு விடக்கூடாது, இது கர்த்தருடைய நாள். சரி, ஓகே. இதை மாத்திரம் சொல்லல. யாத்ரா புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 12 வாசிக்கலாம். 12வது. மேலும் கர்த்தர் மோசேயின் இடத்தில் உங்களை பரிசுத்தப்படுத்த மற்ற ஜாதிகளிலிருந்து உங்களை வேறு பிரிக்கிற கர்த்தர் நான் என்பதை நீங்கள் அறியும்படியாக இது உங்கள் தலைமுறை தோறும் எனக்கும் உங்களுக்கும் இது ஒரு அடையாளங்க. உங்க மேலையும் என் மேலையும் போடப்பட்ட அடையாளம். நம்ம தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னா எதுல தெரியுதுன்னா, இந்த ஓய்வு நாளை, கர்த்தருடைய நாளை பரிசுத்தமாக வேறு பிரித்து ஆசரிக்கிறதுல இது இருக்கு. 17வது வசனத்தையும் சொல்றாரு, அது என்றைக்கும் எனக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் எப்படி இருக்குமா, அடையாளமா இருக்கும். அடையாளம். அடுத்ததாக அதே வாசிக்கலாம். உபாகமத்தின் புஸ்தகத்துல இதை குறித்து சொல்லும் போது சொல்றாரு. உபாகமம் 5ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து இதையே தான் சொல்றாரு. ஆனா அங்க ஒரு வேற வார்த்தை, அடையாளம்னு சொல்ல, இன்னொரு ஆசரிப்பாராக 12-13 எல்லாம் நீங்க படித்துக் கொள்ளுங்க. 15வது வசனத்துக்கு வருவோம். நீ எகிப்து தேசத்தில் அடிமையாய் இருந்தாய் என்றும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை அவ்விடத்திலிருந்து வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் புறப்பட பண்ணினார் என்றும் நினைப்பாயாக. ஆகையால் ஓய்வு நாளை ஆசரிக்க உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு. அப்ப இங்க பாருங்க, அது அடையாளம் மாத்திரம் இல்லப்பா, உன்னை எகிப்து என்னும் அடிமைத்தனத்திலிருந்து நான் என்ன செய்தேன், விடுதலை ஆக்கினேன் என்பதை நினைத்து அதை பரிசுத்தமாக அதை ஆகையால் ஓய்வு நாளை ஆசரிக்க கடவா என்று சொல்கிறார். இப்ப நாம உலகம் என்கின்ற, பாவம் என்கின்ற இந்த பொல்லாத உலகத்திலிருந்து தேவன் நம்மை பிரித்தெடுத்து தேவனை ஆராதிக்கும்படியாக கர்த்தர் இந்த நாளை ஏற்படுத்தி வைத்திருக்கார். அதை தான் சொல்ற, ஆகையால் ஓய்வு நாளை ஆசரிக்கும் தேவனாகிய கர்த்தர் உனக்கு என்ன செய்திருக்கிறார், கட்டளை இட்டிருக்கிறார். இதெல்லாம் ஒழுங்கா செய்யும் போது இந்த பூமி தன்னுடைய பலனை உண்மையா என்ன செய்யும், கொடுக்கும். உங்கள் கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இவைகளின் மேல் உங்களுக்கு ஒரு ஆளுகை உண்டாகும். இவைகள் மேல் உங்களுக்கு ஆளுகை உண்டாகும். ஆனால் இன்றைக்கு இந்த காரியங்களை நாம் மாற்றி அமைக்கும் போது இந்த உலகம் அல்லது இந்த உலகத்தின் காரியங்கள் நமக்கு எதிரடையாக செயல்படுகிறது. இந்த வார்த்தைகளுக்கு நம்ம கீழ்ப்படியும் போது இவைகளின் மேல் உள்ள ஆளுகையை நாம் வெளிப்படுத்த முடியும். அடுத்ததாக இதை குறித்து நான் யோசிச்சிருந்தேன். இந்த காரியங்கள், இந்த தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நாம புரிந்து கொள்கிறோம். இந்த 1ஆம் அதிகாரத்திலிருந்து நம்ம படித்த காரியங்களை 5 குறிப்புகளை நான் சொல்லும்படி விரும்புகிறேன். முதலாவதாக, நாம் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் தேவனால், நம்ம குரங்கிலிருந்து நம்ம என்ன செய்யல, உருவாகவில்லை. ஒரு குரங்கு இன்னொரு குரங்கை தான் என்ன செய்யும், ஒரு மனிதன் தான் இன்னொரு மனிதனை பிறப்பிக்க முடியும். ஆகவே தேவன் தான் நம்மை என்ன செஞ்சிருக்கிறார், சிருஷ்டித்திருக்கிறார். நாம் காண்கின்ற எல்லா காரியங்களையும் உருவாக்கினவர் யாரு, தேவன். அதான் வானத்தை பார்க்கும்போது, இந்த பூமியை பார்க்கும்போது, இந்த பிரபஞ்சத்தை நாம் பார்க்கும்போது இவைகளை உண்டாக்கின ஒரு தேவன் இருக்கிறார். தேவன் நம்மை சிருஷ்டித்தார், நம்மளா இதை உருவாக்கல. இன்னைக்கு மனிதர்கள் எதையோ முயற்சி செஞ்சுட்டாங்க, ஒரு குழந்தையை உருவாக்க எதையோ. ஆனா ஜீவனை கொடுக்கிறது யாரு, உயிரை கொடுக்கிறது தேவன், ஜீவனை கொடுக்கிறது. ஆகவே நாம தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். இரண்டாவது, நாம் தேவனுடைய சாயலாக படைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய சாயல், தேவ சாயல், தேவனுடைய ரூபத்தின்படி நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமா, அதனாலதான் தெய்வீக சுவாபங்கள் கொஞ்சம், மனிதன் பாவம் செஞ்சாலும் அவனுக்கு என்ன இருக்குது, அவன் அன்புள்ளவனா இருக்கிறான், அவன் இரக்கம் உள்ளவனா இருக்கிறான். தவறுகள் செய்யும் போது மனசாட்சி அவனை என்ன செய்யுது, இதெல்லாம் தெய்வீக சுவாபம். இப்ப மனிதன் பாவம் செய்து தேவனை விட்டு பிரிந்து விட்டான். இப்ப திரும்பியும் அவனை ரட்சித்து சபைக்குள்ள கொண்டு வந்து இந்த வசனத்தை கொடுத்து திரும்பவும் தேவ சாயலுக்கு நேராக அவனை என்ன செய்கிறார், வழி நடத்துகிறார். தேவனுடைய குணாதிசயங்கள், தேவனுடைய பரிசுத்தம், தேவனுடைய உண்மை, தேவனுடைய தாழ்மை, தேவனுடைய பொறுமை, தேவனுடைய நீதி, தேவனுடைய இரக்கம், தேவனுடைய அன்பு, இவைகள் எல்லாம் இந்த வசனத்தை கேட்க கேட்க என்ன ஆகுது, நமக்குள்ளாக உருவாகிறது. தேவ சாயலாக. அப்போ நம்ம புரிந்து கொள்ளணும், நாம வேற எந்த சாயலையும் என்ன செய்யல, நம்ம உருவாக்கப்படவில்லை. ஆமா, தேவ சாயலாக தேவன் நம்மை படைத்திருக்கிறார். சரி, எதற்காக படைத்திருக்கிறார் என்றால், இந்த பூமியை ஆளுகை செய்யும்படியாக தேவன் நம்மை என்ன செய்திருக்கிறார். அதான் தான் சொல்றார், இவைகள் எல்லாம் நீங்கள் என்ன செய்யுங்கள், ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். ஆமா, எல்லாவற்றையும் என்ன செய்யுங்க, ஆளுகை செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். எல்லாவற்றின் மேலும் ஆளுகையை
தேவன் கொடுத்திருக்கிறாரா? இன்றைக்கு பாவத்தினால சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் இவைகளின் மேல் நமக்கு என்ன இருக்கிறது? ஆளுகை. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 8ஆம் சங்கீதம் 6 படிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 8ஆம் சங்கீதம் 6 வரைக்கும். உம்முடைய சகலவற்றையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி இருக்கிறாரா? ஆமா. ஆடு சொன்னதை கேக்குதா? மாடு சொன்னதை கேக்குது. மாடு தன் கழுதை தன், அந்த ஏசியா 1ஆம் அதிகாரம், மாடு தன் எஜமானின் கழுதை தன், வாசிருங்களேன். ஐயோ அறியும், வாசிக்கலாம். ஏசியா தீர்க்கதரிசன புத்தகம் 1ஆவது அதிகாரம் 3வது வசனம். மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணியையும் அறியும். அப்போ கழுதை மாடு எல்லாம் என்ன செய்யுது? நம்ம சொல்றத கேக்குது. அதுக்கு காரணம் ஆண்டவர் ஆளுகை அன்னைக்கு கொடுத்தார். அதனால எல்லாம் மிருக ஜீவன்கள் நமக்கு கீழ்ப்படுகிறது. பாருங்க, ஆடு மாடுகளில் யாவற்றையும், காட்டு மிருகங்களையும், ஆகாயத்து பறவைகளையும், சமுத்திரத்து மச்சங்களையும், கடல்களில் சஞ்சரிக்கைகளையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொல்லப்படும். எல்லாவற்றையும் நம்ம கீழ்ப்படுத்தி இருக்கிறார். இதுல இந்த பாருங்க, 115ஆம் சங்கீதம் 16வது வசனத்துல பாருங்க, வானங்கள் கர்த்தருடையவைகளாம். அங்க அந்த வசனத்துக்கு அர்த்தம் பாருங்க. வானங்கள் பூமியையோ மனுபுத்திரருக்கு. அப்ப இந்த பூமியில இருக்கிறதெல்லாம் நமக்கு கீழ்ப்படியும். வானங்கள் உள்ளவர்கள்லாம் யாருக்கு கீழ்ப்படியுது? கர்த்தருக்கு கீழ்ப்படியுது. சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் இவைகள் எல்லாம் கர்த்தருக்கு தான் கீழ்ப்படியும். அதனாலதான் யோசுவா கர்த்தரோடு கூட பேசிட்டு, சூரியனே நீ அயலோன் மேலும், சந்திரனே நீ கிபியோன் பள்ளத்தாக்கின் மேல் தரித்திரு என்று சொன்ன போது அது என்ன செஞ்சது? தரித்திருந்தது. அப்ப தேவன் தான் அதை செய்ய முடியும். ஆமா, இந்த பிரபஞ்சத்தின் இயக்கத்தை தேவன் தமது கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறார். இந்த பறவைகள், மிருக ஜீவன்கள், சமுத்திரத்தில் வாழ்கின்ற ஜீவ ஜந்துக்களின் மேல் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு? ஆளுகையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆனா இது இந்த சூரியன் சந்திரன் மேல நமக்கு என்ன இல்லை? ஆளுகை இல்ல. வானங்கள் யாருடையது? கர்த்தருடையது என்று நாம் படிக்கிறோம். ஆகவே இவர்களின் மேல் ஆளுகையை கொடுத்திருக்கிறார். எல்லாவற்றையும் தேவன் உருவாக்கி, இந்த 1ஆவது அதிகாரத்துல நாம் புரிந்து கொண்ட காரியம், மற்ற வேதத்துல மற்ற அதிகாரங்களை காட்டிலும் தேவனுடைய இறையாண்மை, தேவனுடைய வல்லமை, தேவனுடைய பரிசுத்தம், தேவனுடைய ஞானம், தேவனுடைய அதிகாரம், இவைகள் எல்லாவற்றையும் எதுல படிக்கிறோம்? இந்த 1ஆவது அதிகாரத்துல. இவ்வேற்பட்ட ஒரு தேவனை நாம் என்ன செய்கிறோம்? ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். 4வதாக, இதையெல்லாம் உருவாக்கின தேவனை நாம் தொழுது கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் உருவாக்கின முதல் குறிப்பு சொன்னேன், தேவன் தான் நம்ம என்ன செய்திருக்கிறார்? படைத்திருக்கிறார் என்று சொன்னேன். 2வது, அவருடைய சாயலிலே நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். 3வது, எல்லாவற்றின் மேலும் நமக்கு ஆளுகையை தேவன் கொடுத்திருக்கின்றார் இவைகள் மேல். 4வதாக, இந்த கிரியேட்டரை, இந்த இவைகள் எல்லாம் சிருஷ்டித்த தேவனை நாம ஆவிலும் உண்மையிலும் நாம் ஆராதிக்க கடமைப்பட்டவர்களாக நாம் காணப்படுகிறோம். வெளிப்படுத்தின விஷயம் 4ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல பரலோகத்துல நடக்கிற ஆராதனை குறித்து நம்ம படிக்கிறோம். கர்த்தாவே, தேவரீர் மகிமையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொள்வதற்கு பாத்திரராயிருக்கிறீர். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவர்களும் சிருஷ்டிக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிறது என்றார்கள். அப்ப பரலோகத்தில் இருக்கவங்க எல்லாம் என்னன்னு சொல்லி துதிக்கிறாங்கன்னா, தேவரீர் மகிமையும் கனத்தையும் வல்லமையையும் பெற்றுக்கொள்ள பாத்திரர். நம்ம ஒவ்வொரு நாளும் சொல்லணும். பாக்கெட்ல இருக்கிற பணத்தை எண்ணும் போது நம்ம சொல்லணும், நீர் மகிமை கனத்தை பெற்றுக்கொள்ள நீர். ஏன்னா இதை சம்பாதிக்கத்தக்க பலனை கர்த்தர் என்ன செய்திருக்கிறீர்? கொடுத்திருக்கிறீர். ஆமா, ஒவ்வொரு காரியமும் நாம செயல்படும் போது, ஆண்டவரே நீர் பாத்திரரா இருக்கிறீர். ஆமா, நீர் எல்லா கனத்திலையும் மகிமையும் பெற்றுக்கொள்ள அவர் என்ன செய்கிறாராம்? பாத்திரராக அவர் காணப்படுகிறார். கடைசியாக 5வதாக நான் சொல்லுகிற காரியம், இந்த பிரபஞ்சத்தை தேவன் உருவாக்கி இருக்கிறாரு. இந்த பூமியை தேவன் உருவாக்கி இருக்கிறார். மனிதனை பார்த்து சொல்றார், இவைகள் எல்லாம் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னார். அது மாத்திரமல்ல, இதை பண்படுத்தவும் பாதுகாக்கும் தேவன் நம்மை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அப்ப மனிதனுக்கு என்ன கொடுத்திருக்கிறார்? ஒரு வேலையை. வாசிங்க 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தின் கீழே படிக்கும்போது, நிலத்தை பண்படுத்த
மனுஷன் இல்லை. இன்னொரு இடத்துல அதை பண்படுத்தும் பாதுகாக்கும் ஆண்டவர் அவர்களை என்ன செய்கிறார்? எடுத்து வாசிங்க 15வது 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும். இந்த பிரபஞ்சத்தை நாம் என்ன செய்யணும்? காக்கணும், பாதுகாக்கணும். அது நமக்கு என்ன அப்படின்னு போயிடக்கூடாது. ஏனென்றால் இந்த பூமி யாருடையது? கர்த்தருடையது. அதை நம்ம பாதுகாக்க வேண்டியவர்களாக நாம் காணப்படுகிறோம். இந்த பூமியை அடுத்த தலைமுறைக்கு இதை என்ன செய்யணும்? அதை விட்டுட்டு போகணும். எதை அசுத்தப்படுத்தக்கூடாது. அதான் சொல்றாங்க, தண்ணீரை அசுத்தப்படுத்தாதீங்க, காற்றை என்ன செய்யாதீங்க, அசுத்தப்படு. அது யாருங்க நம்மள கேட்கறது? ஃபைன் போட்டாலும் பரவாயில்லன்ட்டு நாம என்ன செய்யணும்? எடிச்சிட்டு இந்த காற்றை அசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இந்த நிலத்தை அசுத்தப்படுத்தி, தண்ணீரை அசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆமா, பிளாஸ்டிக்னால இந்த நிலம் பாலாகிறது என்று சொன்னா அதை நாம என்ன செஞ்சாகணும்? கேட்டு நாம் நடக்க வேண்டும். இதை பண்படுத்தணும், இதை காக்கணும். பரலோகத்துக்கு போகும்போது எவ்வளவு தூரம் இதுக்கெல்லாம் கீழ்ப்படிந்திருக்கோம்னு பாருங்க. மற்ற அநேக கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறோம். இது தேவன், இது நம்ம அப்பா வீடு. இது பூமி, பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. ஆகவே இதை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இதை பண்படுத்தணும், இதை என்ன செய்யணும்? பாதுகாக்கும். இந்த பூமியை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பை தேவன் நமக்கு எல்லாருக்கும் என்ன செஞ்சிருக்கிறார்? நம்ம ஒவ்வொருவரும் அதை பண்படுத்தணும், அதை பாதுகாக்க வேண்டும். அதுக்கும் கர்த்தர் கடன் கொடுக்கணும். அப்ப இதற்காக தான் தேவன் நம்மை படைத்திருக்கிறார். அது ஆளுகை செய்யறது மாத்திரம் இல்ல, அது நீண்ட நாள் வரணும்னா ஒரு பொருளை நாம் என்ன செய்யணும்? பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும். ஆகவே இந்த காரியங்களை நாம மனதில் வைத்திருக்க வேண்டும். எவ்வளவு பெரிய ஒரு தேவனாக அவர் காணப்படுகிறார் பாருங்க. 5 குறிப்புகளை நான் சொன்னேன். அவரால் நாம் உருவாக்கப்பட்டிருக்கிறோம், அவருடைய சாயலிலே நாம் உருவாக்கப்பட்டிருக்கிறோம் என்றெல்லாம் நான் சொன்னேன். எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து அவனுக்கு ஆளுகையை என்ன செய்தார்? கொடுத்தார் என்று படிக்கிறோம். அவரை நாம் ஆராதிக்கும்படியாக தேவனால் நாம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறோம். இந்த பிரபஞ்சத்தை, இந்த பூமியை நாம் பாதுகாக்க தேவனால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறோம். ஆகவே இந்த காரியங்கள்ல நாம் கற்றுக்கொள்கிற எவ்வளவு பெரிய தேவன். முதல் அதிகாரத்திலேயே தேவன் தம்மை இவ்வண்ணமாக சிருஷ்டிகராக தேவன் தம்மை வெளிப்படுத்துகிறவராயிருக்கிறார். பெரிய தேவன். அவர் ரொம்ப நம்ம கவனமாக இருக்கணும். அப்புறம் அடுத்தது, இதெல்லாத்தையும் நம்மள இந்த பூமியில பண்படுத்தணும், பாதுகாக்கணும். ஒரு வேலைக்காரனா தான் என்ன செஞ்சிருக்கிறார்? ஒரு மேனேஜரா தான் வச்சிருக்கிறார். நன்றாய் புரிந்துக்கணும். ஓனர் யாரு சொல்லுங்க? ஆமா, இந்த தேவன் தான் நம்மளுடைய ஓனர். இந்த பிரபஞ்சம், அதான் பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. இது என்னுடையதுன்னு சொல்லாது. 10 ஏக்கர் நிலம் இருக்கலாம், நம்ம கிட்ட நிர்வகிக்கும்படி அந்த 10 ஏக்கரை கொடுத்திருக்கிறார். 5 சென்ட் கொடுத்திருக்கிறாரா? ஆனா அதனுடைய ஓனர் யாருங்க? தேவன். நிரந்தரமான ஓனர் தேவனுடையது. நம்மை பண்படுத்த, அந்த 5 சென்ட்டை பாதுகாக்க, அதை பராமரிக்க, 1 ஏக்கர் இருந்து அதை பராமரிக்க கர்த்தர் நமக்கு அது கொடுத்திருக்கிறார். ஆனா நிரந்தரம் யாருது? கர்த்தருடைய. அது யாருக்கு வேணா அதை அவர் கொடுக்க முடியும். யாரிடத்துல இருந்து வேண்டா அதை எடுக்க முடியும். எடுத்து யாருக்கு கொடுக்கலாமா அப்படின்றது அவர் தான் டிசைட் பண்றார். அவே இந்த பூமி அவருடையதாக இருக்கிறது. நம்ம எல்லாம் நிர்வகிக்கின்ற ஒரு நிலையில தான் கற்று வைக்கிறார். இதெல்லாம் நினைக்க ரொம்ப தாழ்மையா மாறிடுவோம். ஆமா, அவருடைய வார்த்தைக்கு உடனே கீழ்ப்படிவோம். ஏன்னா மேனேஜர் யார்? நம்ம எல்லாம் மேனேஜர், அவர் தான் ஓனர். இப்ப பாருங்க, ஒரு ஓனர் ஒரு கம்பெனில வர்றாருன்னா அவருடைய வார்த்தைகள் தான் அங்கே கட்டளையாக இருக்கும். ஒரு தேசத்தை ஆளுகின்ற ராஜாக்கள்னா அவங்களுடைய வார்த்தைகள் தான் அந்த தேசத்தின் கட்டளைகளாக, அரசியலமைப்பு சட்டமாக காணப்படும். ஆகவே அவர் என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாகணும்? கேட்டான். அதனால சொன்னான், இந்த தோட்டத்தில் இருக்கிற எல்லா கனிகளையும் சாப்பிடலாம்பா, ஆனா அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை மாத்திரம் சாப்பிடக்கூடாதுன்னா அதான் கட்டளை. ஏன்னா இந்த தோட்டமே யாருடையது? தேவனுடையது. நிறைய புரிந்துக்கணும். உங்களுடைய வாழ்க்கையை தேவன் கொடுத்திருக்கிறார். இந்த பிரபஞ்சத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்று என்ன செய்திருக்கிறார்? ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். 6 நாள் நீ வேலை செய்ப்பா, 7வது நாள் என்னை தேடு. அது ஒரு கட்டளை. அப்போ இது தேவன் தான், தேவனுடையதுதான் இந்த பூமி. ஆகவே தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் போது இவைகளின் மேல் உள்ள ஆளுகை, இவைகளின் நன்மையை தேவன் நாம் அனுபவிக்க கட்ட உதவி செய்கிறார். இந்த கட்டளைகளுக்கு மீறும் போது என்ன செய்யறார் தெரியுமா? இந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு அவனை என்ன செஞ்சாராம்? சொல்லுங்களேன். என்ன செஞ்சா? அனுப்பினாரா? துரத்தினார். இன்றைக்கு நிறைய பேரை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் துரத்துகிறவராயிருக்கிறார். துரத்துகிறவராக பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார். கீழ்ப்படியாமல் போகும்போது தேவன் துரத்துகிறார். ஆகவே இந்த காலவேளை இதோடு கூட என்னுடைய செய்தியை நான் நிறைவு செய்கிறேன். ஒரு பெரிய தேவனை நாம் இந்த வேத பகுதியிலிருந்து நாம் புரிந்து கொள்கிறோம். அவருடையது இந்த பூமி.
நம்மை தேவன் பண்படுத்தவும் பாதுகாக்கும் வைக்கிறார். சகலவற்றின் மேல் நமக்கு ஆளுகை கொடுத்திருக்கின்றார். அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் போது எல்லா ஆசீர்வாதங்களையும் நாம் அனுபவிக்க முடியும். அதான் உபாகம் 28 எல்லாம், லேவியராகமம் 26 புஸ்தகத்துல இந்த வார்த்தைகளை நீ கை கொள்ளும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள்லாம் உனக்கு வந்து பலிக்கும் என்று சொல்கிறார். ஏனென்றால் இந்த பூமி அவருடையது. நாம ஆண்டவருக்கு எதிராக மாறும்போது இந்த பூமி நமக்கு எதிராக மாறுகிறது. எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்போமா? ஒரு பெரிய தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். பெரிய தேவன். எல்லாரும் கண்களை மூடி வெளிப்படுத்தும் விஷயம் 4ஆம் அதிகாரம் 11வது வசனம். தேவரீர் சகலத்தையும் துதி கன மகிமை யாவையும் நீர் பெற்றுக்கொள்ள நீர் பாத்திரராய் இருக்கிறீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனாலதான் வார வாரம் இங்க கூடி வர்றோம். ஆமா, வார வாரம் ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகள். 3 நேரமும் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஆகாரம் கொடுக்கிறார். ஆமா, ஜீவனை, சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை கற்றுக் கொடுக்கிறார். அனுபவிக்க வேண்டிய எல்லா நன்மைகளையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆகவேதான் ஒரு நாள் ஆண்டவரை ஆராதிக்கணும்னு ஆண்டவர் கேட்டிருக்கிறார், சொல்லி இருக்கிறார், கட்டளையிட்டு இருக்கிறார். அந்த காரியத்தை நம்ம சரியா செய்யணும். அதுக்காக தான் வர்றோம். ஆண்டவரை தேடுங்க. ஆண்டவரை அறிகிற அறிவிலே நீங்கள் வளரும் போது அது உங்களுக்கு அடைக்கலமாக இருக்கும். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினால் நான் அவனை உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பேன். இந்த அறிவு எல்லாருக்குள்ள வரும்போது உன்னை உயர்ந்த அடைக்கலம், உயர்ந்த பாதுகாப்புல கர்த்தர் வைப்பார். இந்த ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய எல்லாவற்றையும் தேவன் உனக்கு கொடுக்கின்றார். இந்த ஜீவனுக்கும் தேவ பக்தி கர்த்தரை மாத்திரம் தேடுங்க. அவருடைய கட்டளை